கேளாத செவிகள் கேட்க வைப்பதற்கு உரத்த குரல் தேவைப்படுகிறது. பகத்சிங்கின் வார்த்தைகளை சொல்லி இந்த நாளை துவக்குகிறோம். இன்று மாவீரர் பகத்சிங்கோட பிறந்த நாள். இன்னைக்கு இந்த புத்தக பார்வை நிகழ்வுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே வருக வருக நான் வரவேற்கிறோம். 2 புத்தகங்களை இன்னைக்கு இந்த நிகழ்வு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சிறுகதை தொகுப்பு, மற்றொன்று கவிதை தொகுப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கும் அண்ணன் ரா பாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. மேலும் கிராமத்தின் எழுதுகோள் புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் ரமேஷ் அறிவலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. மனிதனைப் போல்தான் புத்தகங்களும். அது ஒரு வாழ்வின் தோற்றமாகும். அதற்கும் உயிர் உண்டு. மனிதன் இதுவரை படைத்து கொண்டிருக்கிற மற்ற பொருள்களைப் போல அது அல்ல. அது வேறு மாதிரியான ஒன்று என்று மார்க்சிம் கார்கியின் வரிகளை கூறி, இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய 2 புத்தகங்களும் குமிழ்முனை பதிப்பகத்தின் வாயிலாக வெளிவந்த புத்தகங்கள். சிறுகதை தொகுப்பு தம்பி ரமேஷ் அறிவழகன் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். விவசாய பட்டப்படிப்பை படித்து கிராமத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அவர் கதைகளாக நம்முன் கொண்டு வந்திருக்கிறார். மேலும் காலப்பனை எழுதிய கொர்க்கை ஜூடின் எழுத்தாளர் அவர்கள் தூத்துக்குடியில் சவேரியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மாணவர்களிடையே நல்ல ஒரு நண்பனாய் பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் எழுதியது இந்த தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு தூத்துக்குடியில் நடந்த சம்பவங்கள், நம் கண்முனை பார்த்த சம்பவங்களை நினைவு கூறும் வண்ணம் அந்த புத்தகம் முழுக்க தூத்துக்குடியை சார்ந்த கவிதைகள் அதிகம் இடம்பெற்றிருக்கும். சமூகத்தை சார்ந்த கவிதைகள் அதிகம் இடம்பெற்றிருக்கும். மனிதர்களை பேசும் புத்தகமாக இந்த காலப்பனை புத்தகம், எப்படி காலப்பனை ஒரு கற்பக விருட்சம் போல் நம் அனைவருக்குமே உதவுகிறதோ, அதுபோல் இந்த புத்தகம் எல்லா துறைகளையும் எல்லா கருகளையும் பேசிய ஒரு கவிதை புத்தகமாக குமிழ்முனை வாயிலாக வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகத்தையும் குமிழ்முனையில் வெளியிட்ட 2 ஆசிரியர்களுக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக இந்த நிகழ்வில் கொர்க்கை ஜூடின் எழுதிய காலப்பனை புத்தகத்தின் பார்வையை தான் நாம் பார்க்க போகிறோம். காலப்பனை புத்தகத்தில் தான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை நம்மிடையே பகிர வருகிறார்கள் மாணவி மரிய ரேச்சல் அவர்கள். அனைவரும் பலத்த கைதட்டலோடு அவர்களை வரவேற்கிறோம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம், அவையோர் அனைவருக்கும் என் மறுவணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய குமிழ்முனை பதிப்பகத்திற்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும். என்னை உணர்ச்சி என்ற ஆழத்திற்கு இழுத்து சென்று சிந்தனை என்னும் கடலுள் மூழ்கடித்த ஒரு சிறப்பான கவிதை தொகுப்புதான் கொர்க்கை திரு ஜூடின் அவர்கள் எழுதிய காலப்பனை எனும் இந்த நூல். இந்த நூலில் இயற்கை, காதல், அழகு, மனிதநேயம், சமுதாய சிக்கல்கள் என்று அவர் பலவற்றையும் கலந்து இந்த நூலில் கவிதைகளை எழுதியுள்ளார். இதில் நான் சில கவிதைகளை மேற்கோளிட்டு உங்களிடம் பகிர விரும்புகிறேன். பெண்ணுக்கு எது அழகு? பெண்ணுக்கு எது அழகுன்னு நான் சொல்றேன்னு பூத்திருக்கும் கூந்தல் என்ற கவிதையில இலைகளும் இல்லை, கிளைகளும் இல்லை, ஆனாலும் பூத்திருக்கிறது என்னவளின் கூந்தல். ஒரு மரமோ செடியோ அது பூக்கணும்னா அதுக்கு இலையும் தேவை, கிளையும் தேவை. ஆனா இலையும் இல்லாம கிளையும் இல்லாம பூத்திருப்பதுதான் காதலியின் கூந்தல்னு காதலின் உணர்வை மிகவும் அழகாக அந்த கவிதையில் அவர் கூறியிருந்தார். சிறிய ஒன்றையும், அதாவது அன்பு இருந்தால் சிறிய ஒன்றும் கூட அற்புதமாய் தெரியும் என்பதை இவருடைய இந்த கவிதையில் நாம் காணலாம். கூந்தல் அருவி, பூப்பாறையில் மோதி வழிகிறது கூந்தல் அருவி. அருவி இயற்கையின் அழகு, இயற்கையில் நாம் ரசிக்கக்கூடிய ஒரு அழகு. அந்த அருவி எப்படி வருகிறது? மலையில் பல பள்ளங்களையும் மேடுகளையும் கடந்து இறுதியில் பாறையில் மோதி வழிகிறது. அந்த அருவியை பெண்ணினுடைய கூந்தலுக்கு, பெண்ணினுடைய கூந்தல் பூப்பாறையின் மேல் மோதி வழிகிறது என்று அவர் அந்த அருவியோடு அந்த கூந்தலை ஒப்பிட்டு கூறியுள்ளார்.
இவ்வளவு ரசனையாக பெண்ணுடைய கூந்தலை கூறி கவிதை படைத்த அவர் அவருடைய துல்லியமான ரசனையும் இங்கு கூறுகிறார். ஒற்றை முடி, இவ்வளவு பெரிய கூந்தலை வைத்து கவிதை படைத்த அவர் அந்த கூந்தலில் உள்ள ஒற்றை முடிக்கு திரும்புகிறார். மேகத்தின் வடிவத்தை தீர்மானித்து வழிநடத்தும் காற்று போல் என்னை வழிநடத்துகிறது பின்னலில் தப்பிய ஒற்றை முடி. காற்றுதான் மேகத்தோட வடிவத்தை தீர்மானிச்சு அது எந்த திசையில போகணும் என்கிறத தீர்மானிக்குது. அதுபோல காதலியினுடைய ஒற்றை முடியினால ஈர்க்கப்பட்ட அந்த காதலன் அந்த ஒற்றை முடியினால அவள் பின்னால் ஈர்க்கப்படுகிறான் என்று இங்கு காதலின் உணர்வையும் துல்லியமான ரசனை மூலம் கொண்டு விளக்குகிறார். காதல் உணர்வையும் இயற்கை அழகையும் மட்டும் நீங்கள் ரசித்தால் போதுமா? நாம் கண்டுக்காமல் கடந்து வந்த சில பிரச்சனைகள், நம் மண்ணின் பிரச்சனைகளையும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் அந்த சிந்தனைகள் எழ வேண்டும் என்று நம் மண்ணில் நடந்த சில சமூக சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அவர் கவிதையில் எழுதியுள்ளார். ஸ்டெர்லைட், இன்றைக்கு நாமும் நம் சுற்றுச்சூழலும் நன்றாக இருக்க அன்றைக்கு உயிர் தியாகம் செய்த அந்த 13 பேரின் நினைவாக 100 நாள் கழித்து திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அன்றைக்கு அவர்கள் இறந்த அன்றும் பிணவாடை, 100வது நாள் திருப்பலியிலும் பிணவாடை. இன்றைக்கு நான் இந்த கவிதையை படிக்கும் போதும் அதே பிணவாடை. அடுத்தது ஹாசிபா என்ற சிறுமியின் மரணம். மது என்கிற ஆதிவாசி பசிக்காக அடித்து கொல்லப்பட்டான். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும் என்றார் வள்ளுவர். பசித்தவர் முகத்தை பார்த்திராதே என்றார் வள்ளலார். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் உணவு பசி என்பது அடிப்படையான ஒன்றாக இங்கு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படி இருக்க பழங்குடி இனத்தை சேர்ந்த மது என்கிற ஒரு இளைஞனை வெறும் அரிசிக்காக உணவுக்காக அவனை அடித்தே கொன்றார்கள். அவனை பற்றியும் ஒரு கவிதை எழுதியுள்ளார். சிதறிய பருக்கை எடுத்த சிறியன் மீது சீறி பாய்ந்து வேட்டை நாய்களாக மாறிய விந்தை கண்டு விரிந்து வெறித்திருக்கின்றன விழிகள். ஒரு சிறிய பருக்கைக்காக, அந்த உணவுக்காக, காரணம் அவனுக்கு பசி, அதனால் அந்த உணவை திருடினான் அவன். இருப்பினும் அவனும் மனிதன் தானே என்றும் பாராமல் அவனையும் அடித்து கொன்றார்கள் என்றால் அவர்களிடம் மனிதநேயம் உண்டா? இல்லை. இதைத்தான் அவர் தனது கவிதையில் கூறியுள்ளார். பசிக்கும் மானிடனை புசிக்கும் நவீன நர மாமிச பட்சிகள் செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றன என்று இந்த கவிதை வரி மூலம் நெஞ்சையே பிழிகிறார். ஓகி புயலில் இறந்தவர்களின் நினைவாக கவிஞர் ஒரு கவிதை எழுதியுள்ளார். ஏய் கடலே, புயலுக்கு முன் உன் அமைதி குற்ற உணர்ச்சியினாலா? புயல் வர்றதுக்கு முன்னாடி கடல் ஒரு அமைதியோட இருக்கும், அலைகள் சத்தமும் அமைதியாதான் இருக்கும். அவர் கடலின் இடத்துல கேள்வி எழுப்புறாரு. புயலுக்கு பிறகு நீ தரக்கூடிய பாதிப்புகள்னால, நீ குற்ற உணர்ச்சினால இவ்வளவு அமைதியா இருக்கிறியா அப்படின்னு. இத குற்ற உணர்ச்சி இல்லா ஆட்சியாளர்கள் புயலுக்கு பின்னும் அமைதி என்று கடலை கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியையும் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அவர்கள் புயலுக்கு முன்னும் அதே அமைதி, புயலுக்கு பின்னும் அதே அமைதியோடு தான் இருக்கிறார்கள் என்று அந்த ஆட்சியாளர்களையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் அரசியல் பழகு மகனே, என் இனமும் குருதியும் கலந்த கடல் நீர் காய்ந்து உப்புக்கல்லாகி ஆட்சியின் சாப்பாட்டு மேசைக்கு போவேன். அவருடைய உடலும் இரத்தமும், ஓகி புயல்ல கடலுள் மாய்ந்த அவருடைய உடலும் இரத்தமும் அந்த கடலுள் தவறி விழுந்த அவர் உடல் இறுதியில் உப்பாய்தானே மாறுகிறது. அந்த உப்பு இறுதியில் அந்த ஆட்சியாளரின் மேசைக்கு சாப்பாடாக தானே போகிறது என்று அவர் பதிவு செய்கிறார். அதனால் அடுத்த புயல் விளைவுகள் இப்படி இருக்காத வண்ணம் ஆட்சி அதிகாரத்தின் மூளையை கைப்பற்றுவோம் அரசியல் பழகு மகனே. இன்றைய இளைஞர்களுக்கு இது மிகவும் அவசியமான ஒன்று. எது அரசியல் என்று தெரியாதவர்களிடத்தில் அரசியல் பழகு மகனே என்று கூறுகிறார். அரசியல் சிந்தனையும் அரசியல் விழிப்புணர்வும் நமக்கு தேவை என்பதை இவருடைய கவிதை மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம்.
அன்றைக்கு நாம் சந்தித்த, இன்றைக்கும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற, நாளையும் நாம் சந்திக்க போகின்ற இந்த நிகழ்வுகளை பற்றிய விழிப்புணர்வும் இதை பற்றிய இந்த சிந்தனைகளும் நமக்கு வேண்டும் என இந்த சமுதாய சிக்கல்களையும் அதன் பாதிப்புகளையும் அவருடைய களப்பனையின் மூலம் கூறுகிறார். இன்றைக்கு மனிதன் இருக்கிறான், ஆனால் அவனிடம் மனிதமில்லை, மனிதநேயம் இல்லை. இதைத்தான் கவிஞர் மனநோயாளி என்ற கவிதையில் கை உடைந்த தலை கிழிந்த பொம்மையை பத்திரமாய் வைத்திருக்கிறான் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட மனநோயாளி. கை உடைந்த தலை கிழிந்த பொம்மை தூக்கி வீசப்பட வேண்டிய பொம்மைதான். அதன் தேவை யாருக்கும் தேவையில்லை. இருப்பினும் அந்த கை உடைந்த தலை கிழிந்த பொம்மையை பத்திரமாக வைத்திருக்கிறான் யார்? குடும்பத்தால் தூக்கி வீசப்பட்ட மனநோயாளி. இங்கு யார் மனநோயாளி? அந்த பொம்மையை வைத்திருப்பவரா, குடும்பத்தால் தூக்கி வீசப்பட்டவரா? அவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது எல்லா உயிர்களும் மதிக்கப்பட வேண்டும், எல்லா பொருள்களும் மதிக்கப்பட வேண்டும் என்று. அதனால் அதை பத்திரமாக வைத்திருக்கிறார். ஆனால் அவன் குடும்பமோ மனிதநேயம் ஒன்றையே தெரியாமல் மனிதநேயத்தையும் இழந்து அவனை கைவிட்டு விட்டனர். இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து விட்டது. அறிவியல் தொழில்நுட்பம் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாதி என்கிற வெறி இன்றும் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் உள்ளது. இந்த சாதி வெறிக்காக அவர் எழுதிய ஒரு கவிதை, சாதி கெட்ட மாடு. தெருவெங்கும் இரத்த சகதி, இரத்த வங்கியாய் மண். பள்ளிகள் மூடப்பட்டன, பிணவரை திறக்கப்பட்டது. அடுப்புகள் அணைந்திருந்தன, சுடுகாடு சுறுசுறுப்பானது. வீடுகள் வெறிச்சோடி, மருத்துவமனை நிறைந்தது. இரு பிரிவினரிடையே மோதல். காரணம், ஒட்டிய குருபூஜை சுவரொட்டி மீது வேறு ஒரு சுவரொட்டி. காவல்துறை கட்டுப்பாட்டில் ஊர். விசாரணை அதிகாரிக்கு கலவர காரண சுவரொட்டிகள் தென்படவில்லை. சாதி கெட்ட பட்டினி மாடொன்று சுவரொட்டிகள் இரண்டையும் சுவைத்து விட்டிருந்தது. பள்ளிகள் மூடப்பட்டன, பிணவரை திறக்கப்பட்டது. சாதி சண்டைகள்னால பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஆனா இங்க உயிர்கள் பல போய்கொண்டிருக்கிறதுனால பிணவரை திறக்கப்பட்டு விட்டது. அடுப்புகள் அணைந்திருந்தன, சுடுகாடு சுறுசுறுப்பானது. இந்த சாதி சண்டைகள்னால பலருடைய வீட்டிலையும் அடுப்பு அணைந்து விட்டது. ஆனால் அந்த நெருப்போ எங்கு எரிந்து கொண்டிருக்கிறது? சுடுகாட்டில. காரணம், இந்த சாதி சண்டைகள்னால பல உயிர்கள் இறந்து போயிருக்கிறது. அதனால சுடுகாட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. வீடுகள் வெறிச்சோடி, மருத்துவமனை நிறைந்தது. இரு பிரிவினரிடையே மோதல். இது எல்லாவற்றுக்கும் காரணம் குரு பூஜை சுவரொட்டி மீது வேறொரு சுவரொட்டி. ஒரு போஸ்டர் மேல இன்னொரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதனால இரண்டு பிரிவினர்களுக்கு இடையுமே கலவரம் நடக்குது. காவல்துறையோட கட்டுப்பாட்டுலதான் ஊர் இருந்துமே, ஆனா அந்த அதிகாரிகளுக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. சாதி கெட்ட பட்டினி மாடு. அறிவுல எது உயர்ந்தது? 5 அறிவா 6 அறிவா என்று கேட்டால் நாம் எல்லோரும் கூறுவது 6 அறிவு தான். ஆனால் 5 அறிவு தான் உயர்ந்தது. நம்மை போன்ற அந்த 5 அறிவு விலங்குகளுக்கு சாதி மதம் எல்லாம் பார்க்க தெரியாது. அதனால்தான் அந்த மாடு கூட அந்த 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 சாதி கெட்ட அந்த பட்டினி மாடொன்று சுவரொட்டி இரண்டையுமே சுவைத்து விட்டது. அதற்கு தெரியாது இங்கு நடக்கின்ற இந்த கலவரங்களுக்கு காரணம் எல்லாம் இந்த 2 சுவரொட்டி தான் என்று. அடுத்ததாக அலைபேசி உறவு. முகம் பார்த்தவுடன் அல்லது விரல் பட்டவுடன் தன் அகத்தை காட்டும் அலைபேசி போல உறவுகள் அமையுமா? நம்ம போனை ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஸ் லாக் வச்சாலே போன் அன்லாக் ஆகி உள்ள எல்லாமே நமக்கு தெரியும், எல்லா ஆப்பையும் நம்ம பார்த்துருவோம். ஆனா அதே போல உறவு கிடைக்குமான்னு கேட்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் அது கடினமான ஒன்றுதான். இன்றைக்கு அகத்தில் ஒன்றை வைத்து புறத்தில் ஒன்றை பேசுகின்ற உறவுகள் தான் அதிகம் இருக்குது. ஆனா அப்படி அகத்தில் உள்ளதை பேசு உறவு என்பது கிடைக்கிறது மிகவும் கடினமான ஒன்றுதான். நாம் ஒரு முறை விழுந்தால் மறுமுறை எழ மறுக்கிறோம். காரணம் தோல்வி, பயம். ஆனால் விழுவதை எழுவதற்கு தானே என்று நம்மில் பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதற்காகவும் கவிஞர் ஒரு கவிதை எழுதியுள்ளார். மீண்டெழுவோம், மீண்டெழ துணிவோம், வெடிப்பில் தான் வடிவானது இவ்வுலகம், உப்பு நீரில் தான் உண்டானது உயிரி. டைனோசர்களை அழித்த விண்களால் சிறு மண்புழுவை அழிக்க முடிந்ததா? கட்டடங்களை சாய்க்க முடிந்த பூகம்பத்தால் எங்கள் கொத்தனார்களை சாய்க்க முடிந்ததா?
தென்னைகளை சாய்க்க முடிந்த புயலால் எங்கள் தன்னம்பிக்கையை சாய்க்க முடிந்ததா? வரப்புகளை அழித்து சென்ற வெள்ளத்தால் எங்கள் வயல்களை அழிக்க முடிந்ததா? மனிதர்களை அழிக்க முடிந்த மத சண்டைகளால் பிற மதங்களின் கடவுளர்களை அழிக்க முடிந்ததா? காதலர்களை அழிக்க முடிந்த சாதியால் என்றும் காதலை அழிக்க முடிந்ததா? எந்த உயரங்களையும் அடைய, எந்த பள்ளங்களையும் நிரப்ப தேவை 5 விரல்களும் அன்பாலான நம்பிக்கையும் தான். பல தடைகள், அந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி வர நாம் தோல்வியா இருந்தாலும் அதிலிருந்து மீண்டெழ வேண்டும். அதனால்தான் அவர் அந்த கவிதையின் மூலம் தன்னம்பிக்கை என்னும் விதையை நம் ஒவ்வொருவருளும் ஊட்டி விடுகிறார். இந்த தன்னம்பிக்கை இருந்தால் போதும், அனைத்து தடைகளையும் தாண்டி மீண்டெழுந்து உயரத்தை தொட்டு விடலாம். திரு கொற்கைய ஜூடின் அவர்கள் எழுதிய இக்காலப்பனை என்னும் கவிதை தொகுப்பு பல உணர்ச்சிகளையும் சமுதாய சிக்கல் பற்றிய சிந்தனைகளையும் என்னுள் எழுப்பியுள்ளது. கவிதை என்பது மனதின் ஓவியம், உணர்வுகளின் இசை. அந்த இசையை நம் உள்ளத்திற்கு எளிய சொற்களால் கொண்டு சேர்த்தது இந்த காலப்பனை என்னும் கவிதை தொகுப்பு. இது தனித்தன்மை வாய்ந்த ஒரு நூல்தான். இது அவருடைய முதல் கவிதை தொகுப்பு போன்று தெரியவில்லை. பல கவிதைகளை படைத்திருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். அதனால் தான் ஒவ்வொரு கவிதைகளையும் அவ்வளவு அழகாக வடிவமைத்துள்ளார். கவிதை சில நேரங்களில் நம்மை சிரிக்கவும் வைக்கும், சில நேரங்களில் நம்மை சிந்திக்கவும் வைக்கும், சில நேரங்களில் நம்மை அழவும் வைக்கும் என்பதற்கு சான்றுதான் இக்காலப்பனை என்னும் இக்கவிதை தொகுப்பு. வாழ்க்கை உயர்த்தும் முதல் படி வாசிப்பு என்றான் பாரதி. புத்தக வாசிப்பு மனிதனை மனிதனாக்கும் என்றார் அறிஞர் அண்ணா. வாசிப்பை வாழ்வாக்குவோம், வாசிப்பே நம் வாழ்க்கையை உயர்த்தும் முதல் படி. மேலும் திரு கொற்கைய ஜூடின் அவர்கள் இதுபோன்று பல கவிதைகளை படைக்கவும் வாழ்த்துகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. மிகவும் அருமையாக பேசி அமர்ந்துள்ளார்கள். திரு கொற்கைய ஜூடின் எழுதிய கவிதைகளை மிக அழகாக வாசித்து அதன் கருத்துக்களை நம் மத்தியிலே நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேசுவது என்பது மிக கடினமான ஒன்றுதான். கவிதைகள் மேல் காதல் உள்ள ஒருவரால் தான் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் எளிதில் செய்ய முடியும். இங்குள்ள அனைவருக்குமே அந்த கவிதைகள் எல்லாம் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக அந்த புத்தகம் இன்னும் முடியவில்லை. அந்த புத்தகத்தில் சில கவிதைகளை மட்டுமே சகோதரி பேசியுள்ளார்கள். மேலும் அந்த புத்தகத்தில் மீதி உள்ள கவிதைகளை பேச மாணவி சாண்ட்ரா மேக்ஸ்லின் அவர்களை இடைக்கலைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. காலப்பனை என்னும் பதிப்பை பல்சுவை கவிதை தொகுப்பாய் தந்த காலப்பனை கவிஞருக்கு நன்றி. இதில் இடம்பெற்றுள்ள சில உணர்ச்சி பூர்வமான கவிதைகள் சிலவற்றின் மீதான எனது ஆதங்கத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். முதலில் பிறவாமல் இருந்திருக்கலாம் என்ற கவிதையை பற்றி பார்ப்போம். பசுவுக்கு தீப ஆராதனை, பசித்தவனுக்கு தீயால் ஆராதனை. புதிய இந்தியா. சமூகத்தின் மீதான இந்த தரமான சாடல் என் சிந்தனை தீயை பற்ற வைக்கிறது. கந்துவட்டி கொடுமையால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளித்து மாண்டு போனதே ஒரு குடும்பம். தன் குழந்தைகள் மீது எண்ணெயை ஊற்றி தீயை பற்ற வைக்கும் பொழுது அந்த தந்தையினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பணம் இருப்பவர்களிடம் குட்டி போடுகிறது, இல்லாதவர்களிடம் வட்டி போடுகிறது. அடுத்ததாக 100வது நாள் தாமிர ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது 13 பேரை ஈவு இரக்கமின்றி சுட்டு கொலை செய்த கயவர்களிடம் எனக்கான கேள்வி ஒன்று உள்ளது. என்ன தெரியுமா? எங்களின் உயிரை பறிக்க உனக்கு தரப்பட்ட ஊதியம் என்ன? தயங்காமல் சொல், ஏனென்றால் அதை விட பல மடங்கு நான் தருகிறேன் உனக்கு. நீ பறித்த உயிர்களை திருப்பி தருவாயா? முடியுமா உன்னால்? ஒருபோதும் தர முடியாது. உங்கள் சீருடையில் படிந்த குருதி வாடை எத்தனை யுகங்கள் கடந்தாலும் வீசிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் மக்கள் மனங்களில் அவர்கள் என்றுமே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். மீண்டும் ஒரு கவிதை, பயம். குர்ஜார் எனும் நாடோடி இனத்தை தன் நிலத்தை விட்டு மிரட்டி விரட்ட நினைத்த வெறி பிடித்த கூட்டத்தைச் சேர்ந்த
6 மிருகங்களிடம் சிக்கி சிதைந்தது அந்த குட்டி தேவதை ஆசிபா. பூட்டிய அறைக்குள் 6-7 நாட்களுக்கு மேலாக வைத்து மாறி மாறி வன்புணர்வு செய்து இறுதியில் தலையில் கல்லை போட்டு சிதைத்தனர் அந்த சிசுவை. இயேசுவை சிலுவை மரத்தில் அடித்து கொல்லப்பட்டதை விட கொடூரமான படுகொலை அல்லவா இது? என்ன நடந்தது? வழக்கம் போல வழக்கு நடந்தது. குற்றவாளிக்கு வயதில்லை என வழக்கிலிருந்து விடுதலை, மீதம் உள்ளவர்களுக்கு 5 ஆண்டு சிறை, 1 லட்சம் ரூபாய் அபதாரம் என தீர்ப்பும் வந்தது. வேடிக்கையாக இல்லை? நீதி தேவதையின் கண்களை கட்டிவிட்டதால் நீதி குருடாகி விட்டது போல. நீதி வழங்கும் இடத்தில் நான் மட்டும் இருந்திருந்தால் நரகத்தின் நடு பக்கத்தை அல்லவா காண்பித்திருப்பேன் அந்த கயவர்களுக்கு. பிறர்க்கின்னார் முற்பகல் செய்யின், தமக்கின்னார் பிற்பகல் தாமே வரும். கர்ம வினையும் விடவே விடாது. அடுத்த பக்கத்தை புரட்டி படித்தேன், பதறி போனேன். மதுவின் பசி. கடவுளை மட்டும் என்னால் காண முடிந்தால் நிச்சயம் ஒரு வரம் கேட்பேன். என்ன தெரியுமா? என்னை போன்ற ஏழைகளின் வயிறு மட்டும் பசிக்கவே கூடாதென்று. மனநலம் பாதித்த ஒரு ஆதிவாசி இளைஞன் உணவை திருடியதாக சொல்லி அவனை அடித்தே கொன்றது ஒரு கும்பல். உடற்குறைவின் முடிவில் அவனது வயிற்றில் ஒரு பருக்கை சோறு கூட இல்லை. ஆனால் அவனை அடித்து கொன்றவர்களின் வயிறு பிராணிகளின் பிரேத குழியாய் நிரம்பி இருந்ததாம். மற்றொரு பக்கத்தில் ஆழ்துளை. கேட்பாரற்று திறந்து கிடந்த அனைத்து ஆழ்துளை கிணறுகளும் அன்றுதான் மூடப்பட்டிருக்க கூடும். ஆம், சிறுவன் சுஜித் ஆழ்துளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நாள் அது. மூடப்படாத அனைத்து ஆழ்துளை கிணறுகளுக்கும் மூடியானான் அச்சிறுவன் சுஜித். இறுதியாக உப்புக்கள். ஆழம் அறியா கடலில் தூரம் தெரியா பயணம் மேற்கொண்டு வரையறுக்கப்படாத எல்லையில் நீர்ப்பறவையாய் நீந்தும் எம் மீனவர்களின் வாழ்வில் துயரங்களின் உச்சமாய் வந்தது ஓகி எனும் புயல். தன் வரவுக்காக காத்து கொண்டிருக்கும் உறவுகளை நினைத்து சாவின் விளிம்பில் தத்தளித்த அந்த கணம், காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா, தலைக்கு மேலே விமானம் பறந்து விடாதா என்ற ஏக்கத்தோடே பிரிந்தது அவர்களின் உயிர். காப்பாற்ற கடவுளும் வரவில்லை, எந்த கடற்படையும் வரவில்லை. காணாமல் போனவர்களுக்கான நிவாரணம் மட்டுமே வந்தது. கலங்கரை விளக்கின் ஒளியில் கரை சேரும் கப்பல் போல தன்னம்பிக்கை ஒளியை நோக்கி பயணிக்கின்றோம். என்றாவது ஒரு நாள் கரை சேர்வோம் என்று. காலப்பனை சிறந்த பல்சுவை கொண்ட கவிதை தொகுப்பாய் இருந்த போதும் கால ஓட்டத்தை கருத்தில் கொண்டு இந்த பதிப்பின் சில சமூக சாடல்களை மட்டுமே பகிர்ந்துள்ளேன். காணல் நீரை போல காணாமல் போன எனது கனவுகளை கவிதை பரிணாமமாய் தந்த காலப்பனை கவிஞருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்த கிராமத்தின் எழுதுகோள் அப்படின்ற படைப்பை பத்தி முதலாவதாக பேச வருகிறார் மகாலட்சுமி அவர்கள். எல்லாரும் பலத்த கைத்தட்டலோட மகாலட்சுமி அவர்கள். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து கற்றோர் நினைவிலே நடந்து பேதை நெருப்பிலே நின்று ஓரென மறுப்பிலே பயின்ற பாவை பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து வாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து அங்கம் விளந்து இழந்து துடித்திடினும் பொங்கும் தமிழை பேச மறப்பேனோ தேனினும் இனியவளே செந்தமிழ் மொழியே தேந்தமிழ் சுவையே உம்மையும் அவையோரையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இவ்வுலக மக்களின் வாழ்க்கையை அத்துணையும் நம்மால் வாழ்ந்து விட முடியாது, அப்படித்தானே? உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்க. அத்தனை பேருடைய வாழ்க்கையும் வாழ்ந்து நம்மளால அவங்களுடைய அனுபவத்தை அறிஞ்சுக்கிட முடியாது. ஆனா உலக மக்களின் உணர்வை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா நிச்சயமா ஒரு புத்தகத்தினால மட்டுமே புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படித்தான் இந்த கிராமத்தின் எழுதுகோள். கிராமம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்வியல் தத்துவம் அப்படின்னு இந்த புக்கு அந்த புக்குலயும் இந்த ஒரு வரி இருந்துச்சு. அதை ஒரு வெறும் வரியா மட்டும் நான் வாசிட்டு கடந்து வாசிக்கிறப்ப அது உண்மையாவே என்னுடைய வாழ்வியலை தொடர்பு படுத்துற ஒரு வாக்கியமா அமைஞ்சிச்சு. முதல்ல எடுத்த உடனே நான் இந்த புத்தகத்துல உள்ள முதல் 5 சிறுகதை தொகுப்பை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன், மீதி இந்த அக்கா சொல்லுவாங்க.
முதல்ல 5 தொகுப்பு வந்து எடுத்த உடனே முதல்ல சித்திரை திருவிழான்னு இருக்கு. இந்த புத்தகத்தோடைய எழுத்தாளர் வந்து நம்ம அண்ணன் தான், ரமேஷ் அறிவழகன். அண்ணனுடைய பள்ளி பள்ளி வாழ்க்கை, அடுத்த இளங்கலை பட்டம் படிக்கிறப்போ அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே வச்சுதான் இந்த புத்தகத்தை தொகுத்து எழுதியிருக்காங்க. இப்போ அண்ணனும் நானும் வந்து ஒரே காலகட்டத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அந்த எழுதுற படிக்கிறப்பவே வந்து நானும் அதுல அனுபவிச்சுக்கிட்டே வர்றதுனால ரொம்பவே உணர்வு பூர்வமா ஒத்து போகிற ஒரு எழுத்து முறையா இருக்கு. எடுத்த உடனே வந்து சித்திரை திருவிழா, புத்தகத்துல எடுத்த உடனே திருவிழால தான் ஆரம்பிக்கிறாங்க. சித்திரை திருவிழானால என்னது, இப்போ என்ன மாதிரி ஒரு இளைஞர் வந்து அந்த சித்திரை திருவிழாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு முதியவர் வராரு. அதாவது காலங்கள் பல மாறினாலும் கொண்டாட்டங்கள் இருக்கதான் செய்யுது, ஆனா அந்த கொண்டாட்டங்களுடைய பழக்க வழக்கம் மாறி இருக்குல்ல, அததான் இந்த சித்திரை திருவிழா சொல்லுது. திருவிழா அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்களுடைய மையமான இது என்னன்னா ஈகை பண்பு தான் இருக்கும். கொடுத்து மகிழ்றதுதான் கொண்டாட்டமா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அப்பத்துல இருந்தே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துற வகையில இந்த சித்திரை திருவிழா இருக்கு. அப்பெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலகட்டத்துல எல்லாம் இட்லி தோசைங்கிறது கிறிஸ்துமஸ் பொங்கல் அப்படின்னு பண்டிகை தினங்கள்ல மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒன்னாதான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து எல்லாமே வந்து அரிதா வந்து எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அப்போ அரிதா இருந்தது எல்லாமே இப்போ வந்து சாதாரணமா கிடைக்கிறதுனால அந்த ஏக்கம் நம்மளுக்கு இல்லாம போயிருச்சு. அது எப்படி இருக்கும், அந்த ஆர்வம் ஆசை எல்லாமே இப்ப தொலைஞ்சு போயிருச்சு. கொண்டாட்டம் அப்படிங்கிற அந்த வழக்கமே மொத்தமா மாறினது வந்து இந்த கதை தொகுப்பு சொல்லுது. அதுல வந்து மாடெல்லாம் போய் அந்த ஆத்தங்கரையில குளிப்பாட்டி அது கொம்புக்கு சீவி விட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதை வாசிக்கிறப்பவே ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி அந்த ஊர்ல வந்து திருவிழா நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த எழுத்து முறை, அந்த ஒரு கதை எழுதுறதுன்னா சும்மா இல்ல, அந்த கோர்வையா கொண்டு நம்மளும் அதுலயே பயணிச்சுட்டு போறோம்ல. அதனால அண்ணனுடைய அந்த கொண்டு போற விதம் வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த வந்து சிறு விதை ஆலமரமாகும், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு இந்த கதை தொகுப்பு வந்து துவங்குது. அந்த ஆலமரம், அவ்வளவு பெரிய ஆலமரமே வந்து அந்த சின்ன விதைக்குள்ளதான் இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் மாலதி அப்படின்ற ஒரு பெண்ணுடைய கதாபாத்திரத்து வழியா இந்த கதையை கொண்டு போவாங்க. அந்த மாலதி அப்படின்ற ஒரு சிறு விதைக்குள்ள அவளுடைய விடாமுயற்சி அப்படின்ற ஆலமரமே இருக்கிறத வந்து இந்த கதை வந்து சொல்லியிருக்கும். வறுமை, அதாவது நீங்க நல்லாவே கவனிச்சு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எங்க வறுமை அதிகமா கொடுத்திருக்காரோ அந்த பிள்ளைங்க கிட்ட அறிவையும் ஆற்றலையும் அதிகமா கொடுத்திருப்பாரு. அதே போலதான் இந்த கதையில வர மாலதி அக்காவும் அப்படிதான். அதாவது நான் வந்து இந்த நம்ம தூத்துக்குடி புத்தக திருவிழா வச்சாங்கல்ல, அதுல இருந்துதான் நான் புத்தக வாசிப்பு பிரியராவே மாறினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் எல்லாரும் மாதிரி நான் புத்தகத்தை எடுத்தோன்னே தூங்கிடுவேன், அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் புத்தகத்து மேல எனக்கு ஒரு ஆர்வம் வந்ததுனால அதை வாசிக்கிறப்ப ஏதோ அந்த மாலதி அக்கான் கூட இருக்கிற மாதிரியும் நான் கூட படிக்கிற பிள்ளை மாதிரியும் இந்த மாதிரிலேயே தான் வாசிப்பேனா. அதே மாதிரி இந்த மாலதி அக்கா வந்து எனக்கு இப்ப நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க அண்ணன். மாலதின்ற அந்த கேரக்டர் வந்து நம்ம இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ல எழுதிட்டு இருக்காங்கல்ல, 4000 சீட்டுக்கு 40 லட்சம் பேர் போட்டி போடுறாங்கன்னா அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மாணவிகளா தான் இருப்பாங்க. அந்த லட்சத்துல ஒருத்தி தான் இந்த மாலதியும் இருக்காங்க. பெற்றோர்களும் இல்ல, ஒரு மின் விபத்து ஏற்பட்டு அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. இந்த மாலதி அக்கா விடாமுயற்சியோட அவங்க அக்காவையும் தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து, அம்மா அப்பா இல்லைன்னா என்னதான் சொந்தக்காரங்க பாத்துக்கிட்டாலும் விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்ற மாதிரி வளர்ந்த உடனே அவங்களுடைய சுயமான எல்லா தேவைகளையும் அவங்களே பூர்த்தி பண்ற அளவுக்கு தான் இந்த அக்கா இருக்காங்க. படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கி அவங்களுடைய கல்யாண செலவெல்லாம் அவங்களே செஞ்சு ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்ட மாதிரி இருக்கு. இப்படி வாழ்ந்தா இப்படி வாழணும்டா அந்த மாதிரி வந்து இந்த மாலதி அக்காவுடைய கதாபாத்திரத்தை சிறு விதை ஆலமரமாகும் அப்படின்ற இந்த கதை தொகுப்புல அண்ணன் வந்து அழகா விவரிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்த பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்ற ஒரு கருத்தோடையும் மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்தை வந்து உன்னுடைய விடாமுயற்சி நிச்சயமா தரும் அப்படின்ற ஒரு உந்துதலையும் வந்து இந்த கதை தொகுப்பு வந்து அழிச்சிருக்கு. அப்புறம் உன்னாலும் முடியும், ரொம்பவே அருமையான ஒரு இதுவும் அப்படிதான். இதுல வந்து ஒரு தம்பி வருவான், அதுல அக்கா வந்த மாதிரி இதுல தம்பி. கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு வந்து கண்முன்னே காட்டுற மாதிரி இருக்கும். அவங்களையும் அம்மா அப்பா இறந்த உடனே அவனுடைய சொத்தை தான் வந்து பெரும் ஆர்வத்தோடு கவனிச்சுக்கிட்ட சொந்தக்காரங்க இந்த பையனை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவன் வெளியே போயிடுவான். எடுத்த உடனே வந்து கொட்டும் மலையில் கோணிப்பையோடு ஒரு சிறுவன் வரான் அப்படின்னு தான் அமைச்சிருப்பாங்க. அப்படி நான் கற்பனைக்குள்ளேயே போயிட்டேன், மழை கொட்டிட்டு இருக்கு, ஒரு சின்ன பையன் கோணிப்பையை போட்டுட்டு அழுதுகிட்டு வாரான். அந்த மாதிரிதான் நான் அப்படியே அந்த
அந்த எழுத்து வடிவம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு கற்பனையோடு சேர்ந்து அந்த கதைக்குள்ள போற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அந்த கொட்டு மலையில கோணிப்பையோட வந்த சிறுவன் தான் நாளடைவுல வந்து ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்ச்சுபவர் அப்படின்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பவர்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த விதியை மதியால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவனுடைய அவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன் கொற்ற மலையில கோணிப்பையோட வந்தாலும் கூட ஒரு முதியவர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண. என்னைக்குமே கடவுள் வந்து மொத்தமா தூரப்போ அப்படிலாம் கை விட்டுற மாட்டாரு. என்ன ஒரு சின்ன நூல் இலையில நம்மளுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்றதுக்கு வருவாங்களோ அதே மாதிரிதான் ஒரு முதியவருடைய உந்துதல்னால வந்து ஒரு டெய்லர் கடையில வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் அவரு மறைஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கடைக்கு ஒரு மிஷினை வந்து சொந்தமா வாங்குற அளவுக்கு உழைப்பான். அடுத்த 2 மிஷின், அடுத்து அந்த கடையை வாடகைக்கு வாங்குவான், அடுத்து அந்த கடையவே சொந்தமாக்குவான். இப்படி அவனுடைய விடா முயற்சினால வந்து அவனுடைய விதியவே மதியால வெல்ற மாதிரி இந்த கதை தொகுப்பு அமைஞ்சிருக்கும். அப்போ அதாவது கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு ஔவையார்ல துவங்கி ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு திருவள்ளுவருடைய வாக்கியத்துல வந்து அண்ணன் வந்து இந்த கதையை வந்து அழகா முடிச்சிருப்பாங்க. அடுத்தது ஏக்கமும் வெளிநாட்டு பயணமும். இது வந்து ஒரு நல்ல காதல் கதை. படிக்கிறப்போ சிரிப்பும் வரும். ஐயோ பாவம் அவன் ஏன் வெளிநாட்டுக்கு போனா, இங்கே இருந்திருக்கான் அப்படி வந்து உணர்வு பூர்வம் நம்மள ரொம்பவே அதுல வந்து கனெக்ட் பண்ணுது. இதுல வந்து பூங்கோதை இலக்கியன் அப்படின்னு ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. பூங்கோதைனா இலக்கியனுக்கு உயிர், இலக்கியன்னா பூங்கோதைக்கு உயிர். அப்படிப்பட்ட இணை பிரியாத ஒரு காதல் ஜோடின்னு சொல்லலாம். இலக்கியன் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம சுயமா இது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல உள்ளவன்னா அவனே அவன் கல்யாணத்துக்கு காசு சேர்த்தான், கல்யாணமா முடிஞ்சிச்சு. கடைசியில குடும்ப வறுமை காரணமா இப்ப வெளிநாட்டுக்கு என்ன நம்ம விரும்பியா போவோம், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா தான் அவன் போகிறான். அவனுக்கு குழந்தைங்க பிறக்குறாங்க, அடுத்த வாரம் ரிட்டர்ன் போறான். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவனுடைய ஆபீஸ்ல இருந்து தந்தி வருது, தீ விபத்து ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவன் பொண்டாட்டிக்கு வந்து தூக்கி அடிச்சு போடு, ஐயோ இருக்காரா இல்லையான்ட்டு வந்து போன் வரும். அவன் ஒரு நாள் கூட பேசாம இருக்க மாட்டான் பொண்டாட்டிட்ட, கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் அந்த தந்தி வந்து 10 வருஷமும் இவ வங்கி கணக்குல பணம் ஏறிக்கிட்டே இருக்கு. இவளுக்கு பணம் ஏறுது, ஆனா போன் வர மாட்டேங்கி, நம்ம புருஷன் இருக்காரா இல்லையா இப்படின்ற ஒரு சந்தேகத்திலே அவ வர்ற காசை வச்சு அவ பிள்ளைகள் 2 பேரையும் காப்பாத்திட்டு இருக்கா. இந்த கதையுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, 10 வருஷம் கழிச்சு அவ பையன்னா அவளுக்கு முதல் பையன், அப்ப எப்படி அவன் பெரிய பையன் ஆயிருப்பான்ல. நான் இவளோட பையன் போய் வெளிநாட்டுல அவங்க அப்பா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிப்பானா, இல்லைன்னா சரி நம்ம கணவர் வந்து ஏதோ ஒரு மூலையில வேலை செஞ்சுட்டுதான் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில இந்த பூங்கோதை வந்து அவளுடைய வாழ்க்கையை நகர்த்துவாளா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட முடிஞ்சிருக்கும். இந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு. அவன் புருஷன் இருக்கானா இல்லையா தீ விபத்துல, அப்படி வந்து ஒரு கேள்விக்குறியோடையும் ஆச்சரியத்தோடையும் இந்த மாதிரி வந்து இந்த கதையை ஆர்வமா நம்மளை கொண்டு போகுது. ஒரு சிறுகதை தொகுப்போட முக்கியத்துவமே அதானே. வாசிப்பவர்கள் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு அந்த புக்கு மூடி வைக்கிற நிலையில வந்து இதாக்கிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து கரோனா காலங்களில் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா கொரோனால நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணோம். ஆனா இந்த புக்கை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சரி இப்ப நம்ம சிரிக்கிற இந்த செகண்ட்லயே அங்க ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்கல்ல அப்படின்றதையும் அந்த அண்ணன் வந்து இந்த இதுல குறிப்பிட்டிருந்தாங்க. மகிழ்ச்சி தரும் தருணங்களை ஏராளமா சொல்லியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல, அம்மா அப்பா நம்ம கூடயே இருந்தாங்க, இருக்கிறத சாப்பிட்டுட்டு வீட்டுல விளையாண்டுட்டு சந்தோஷமா இருந்தோம். நம்ம இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ்னாலும் இருக்கிற வச்சு வாழ முடியும் அப்படின்றவங்க இப்படி இருந்தோம். ஆனா அன்னாடு வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படின்ற குடும்பம் வந்து இப்ப காணாமையே போயிருச்சு. நிறைய குடும்பங்கள் தெரியாமையே காணாமையே போயிருச்சு இந்த கொரோனா காலங்கள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு மட்டும் என்ஜாய் கிடையாது, நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும். புவியோடைய வெப்பம் வந்து 2% குறைஞ்சிருச்சான். 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொரோனால பொங்கலோட மழை வந்துச்சா, என்ன மழை வந்துச்சு நம்மளும் அப்ப பார்த்தோம்ல, ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம தாத்தா பாட்டி தான் சொன்னாங்க, பொங்கல் அன்னைக்கு இப்படி மழை வருமா, 40 வருஷம் வரலாற்றுலயே வந்து ஒரு திருப்பு முனையா வந்து நியூஸ்லயே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த கொரோனா காலங்களில் அப்படின்ற இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்த என்னதான் வந்து சின்ன எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் ஒரு 9ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணாலும் 10, 11, 12 நம்மலாம் தேர்வு எழுதிதான் வந்து அடுத்த கல்லூரி படிப்பே தொடர வேண்டிய நிலையில இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்க, கொரோனா பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் வந்து சொல்லியிருந்தாங்க, காலேஜுக்கு போனா நீ கொரோனா பேட்சா, நீ கொரோனா பேட்சா. அதாவது படிக்கிற பிள்ளையும் கொரோனா பேட்ச் தான், படிக்காத பிள்ளையும் கொரோனா பேட்ச் தான். உனக்கு என்னமா நீ கொரோனால பாஸ் ஆயிட்டு வந்துட்ட, உனக்கு என்னமா நீ கொரோனால பாஸ் ஆயிட்டு வந்துட்ட அப்படின்ற ஒரு பேரை வந்து எல்லாருமே அந்த கொரோனால இருந்தோம் எல்லாருமே சுமக்க வேண்டிய நிலையில ஏற்பட்டுச்சு. இப்படி இந்த 5 கதை தொகுப்புமே ஒவ்வொரு கடைசியில இந்த சொல்ல வர இது என்னன்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும்.
அதான் மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றம் வந்து எப்பவுமே நம்ம விடாமுயற்சினாலதான் இருக்கு. அதாவது மாறும் மாறும்னு வாயை பிளந்துட்டு இருந்தா எதுவுமே மாறாது. முயற்சி செய்யணும். முயற்சியே மாற்றத்திற்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லி இந்த 5 கதை தொகுப்பு எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நான் என்னுடைய பகுதி வந்து 5ன்றதுனால இந்த 5 படிச்சேன். ஒண்ணு நான் மீதி போய் வீட்டுக்கு போய் மீதி உள்ள 5 படிப்பேன். அதாவது ஒரு நூல் அறிமுகம், நூல் மதிப்புரை அப்படின்னாலே நம்ம சொல்ற விதத்தை வச்சு அந்த புத்தகத்தை வந்து மத்தவங்க படிக்கிறதுக்கு தூண்டணும். அதே போலதான் எனக்கு முன்னாடி பேசின இந்த 2 அக்காவுமே வந்து இந்த கவிதை தொகுப்பு வந்து எனக்கு வாங்கிட்டு போயிடணும், வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி தூண்டுனாங்க. நான் தூண்டணும்னா என்னன்னு தெரியல. தூண்டலைனாலும் தயவு செஞ்சு இந்த புக்கை படிங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமாவே பயன்பெறக்கூடிய ஒரு புக்கா இருக்கு. என்னுடைய ஆசை வந்து கல்லூரி பருவத்திலேயே ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிதான். என்னுடைய ஆசை வந்து இந்த அண்ணன் வடிவுல இங்க உட்கார்ந்துருக்க நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நானும் எழுதுவேன். என்னுடைய புக்கி இங்க நூல் மதிப்புரை செய்ய நான் ஒரு நாள் வருவேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்த கிராமத்தின் எழுதுகோளின் மீதி இருக்கிற 5 கதைகளையும் பற்றி பேசுவதற்காக செல்வி முத்து மதுமிதா அவர்களை அழைக்கிறோம். தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே, திக்கெட்டும் பரவட்டும் உன் புகழனும் மொழியே, என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி அவையினருக்கு வணக்கங்கள் பல கூறி என் உரையை துவங்குகின்றேன். இன்னைக்கு உங்ககிட்ட எந்த புத்தகத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, எழுத்தாளர் ரமேஷ் அறிவழகன் அவர்கள் எழுதிய கிராமத்தின் எழுதுகோள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பத்தி தான். அதாவது நான் ரொம்ப புத்தகம் வாசிச்செல்லாம் பழக்கம் கிடையாது. ரவியண்ணா வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. கொடுத்ததும் அது என்னன்னு தெரியல, சில புத்தகம் ரொம்ப பெருசா இருக்கும், இப்படி தொடர்ந்து பார்த்தாலே படிக்க தூண்டாது. ஆனா என்னமோ தெரியல, இந்த புத்தகத்தை பார்த்தேன்னு அந்த டைட்டில், அந்த ஃபர்ஸ்ட் கவர் பேஜ் உள்ள பார்க்கவும் படிக்க தூண்டுச்சு. அவங்க எழுதுனதை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை பார்க்கவே பொழுதே எனக்கு அதை படிக்கணும்னு தூண்டுச்சு. இதுல முதல்ல கொடுத்திருப்பாங்க, உலகின் கடைசி எல்லை வரை சென்று பல அசாத்தியங்களை சாத்தியப்படுத்திய சாதனை மனிதர்களை உருவாக்கியதும் இக்கிராமங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தின் எழுதுகோளை எழுதி இங்கு நமக்கு கண் முன்னே அதுக்கு சான்றா கிராமத்தில இருந்து வந்து ஒரு சாதனையாளரா உட்கார்ந்துருக்காங்க அப்படி சொன்னா நம்மளுடைய அண்ணன் ரமேஷ் அறிவழகன் அவர்கள் தான். உண்மையிலேயே இப்போ நம்ம பாட்டிக்கிட்ட எல்லாம் அந்த காலத்துல கதை கேட்போம், கிராமத்துல நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த புத்தகத்தை எடுத்து நைட்டு தான் படிக்க உட்காந்தேன். ஒரு 10 மணி போலதான் ஒரு பாட்டியோட மடியில படுத்துட்டு அப்படியே அந்த கதைகள் கேட்டுட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இதுல சொல்லியிருப்பாங்க, அம்பேத்கர் வந்து 8000 பக்கங்களை வந்து 6 நாட்கள்ல முடிச்சாருன்னு. 80 பக்கங்களை நான் ஒரு நாள் நைட்லயே முடிச்சுட்டேன். அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இந்த புத்தகம் இருந்தது அப்படிதான் சொல்லுவேன். சரி, நம்ம இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, உள்ள கதைக்குள்ள போயிடலாம். நான் வந்து 6வது அத்தியாயத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன். துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. நானும் அந்த தலைப்பை வாசிச்சோன்னு துள்ளிக்கிட்டு தான் சரி வாசிப்போம் என்ன இருக்குன்னு பாப்போம்னு ஆரம்பிச்சேன். மலர்விழி அப்படின்னு ஒரு பொண்ணோட கேரக்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க. இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம், முப்போகமும் பயிர் செய்யும் அந்த கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரம் பசுமை நிறைந்த மரங்களுடன் கூடிய சிறிய ஓட்டு வீடு. வரிய நான் வாசிக்கும் போது அப்படியே கனவு லோகத்துக்கு போயிட்டா, அப்படியே கிராமத்துக்குள்ள, உண்மையிலேயே கிராமத்துக்குள்ள இழுத்துட்டு போச்சுன்னா இந்த புத்தகம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அவருடைய எழுத்தின் திறமை என்றுதான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த மலர்விழிங்கிற பொண்ணு வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சிட்டு இருக்காங்க. மிதிவண்டி வேணும்னு கேட்டு அழுது, நம்மளா இப்ப வீட்டுல எப்படி பசங்க எல்லாரும் பைக் வாங்கிட்டாங்கன்னு அழுற மாதிரி அந்த வயசுல மிதிவண்டி வாங்கிட்டாங்கன்னு கேட்டு அழுதும் பொழுது பெற்றோர்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க. 10 மைல் தள்ளிதான் அவ படிக்க போவா. கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துல இருந்து போகும்போது கோணிப்பையையும் பழைய சோறையும் தூக்கிக்கிட்டு தான் அந்த பொண்ணு போகுறா. இப்பவும் நான் நினைச்சு பாக்குறேன், நானும் கல்லூரி போறேன், இப்போ வரைக்கும் பழைய சோறு காலேஜுக்கு கொண்டு போவேன். ஆனா இப்ப பிள்ளைங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு அது ரொம்ப சத்தான உணவுன்னு. ஆனா அப்போ இந்த கிராமத்துலயும் அவ வந்து அங்க போகும் பொழுது எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ராகிங் எல்லாம் இப்ப பாக்கும், இப்ப எல்லாம் தடை செஞ்சுட்டாங்க, அது ஒரு குற்றம்னு. அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளையோடைய மிதிவண்டியில காத்த புடிங்கி விட்டுறாங்க. இருந்தும் அவர் மனம் தளரல, அவன் அந்த சைக்கிளை உருட்டிக்கிட்டே வீட்டுக்கு வாரா. வந்து கூட அவளுக்கு வீட்டுல அவ்வளவு வேலைகள் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வந்து அவதான் சமைக்கணும், மாடுக்கெல்லாம் தீனி போடணும், அம்மா வந்து நைட்டு தான் வருவாங்க. அவ அந்த இதுலயும் வந்து பயங்கரமா படிக்கிறான். நான் இதை பார்க்கவும் நினைச்சேன், ஒரு சின்ன பொண்ணு வீட்டுல பள்ளி படிக்கும் பொழுதே இவ்வளவு வேலையை பாக்குறான். நான் இன்னைக்கு கல்லூரி போறேன், வீட்டுல எந்த வேலையும் பாக்குற கிடையாது, அம்மா அப்பா தான் வேலை பார்ப்பாங்க. இருந்தும் கூட நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோமே. அவ அந்த சூழ்நிலையிலும் படிச்சு முன்னேறி இருக்கா. திறனறி தேர்வுன்னு ஒரு எக்ஸாம் வருது, எல்லாருக்கும் பல வாய்ப்புகள் இருக்கும். அப்ப நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நினைப்போம். அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறா. அந்த திறனறி தேர்வுல ராப்பகலா படிச்சு அதுல வெற்றி பெறுறா.
அதுல சொல்லுவாங்க எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து திண்ணையில உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு அவ யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணோட நான் என்ன கனெக்ட் பண்ணிட்டேன், நானும் இப்படிதான் ஏதாவது இப்ப எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணும் போது முந்தின நாள் உட்காந்து நிலாவை பார்த்து யோசிச்சுட்டே இருப்பேன் நம்ம வாழ்க்கை என்ன போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த பொண்ணை யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுவா. அடுத்த நாள் தேர்வுல நல்லா எழுதி வெற்றி பெற்று சென்றிடத்தால் செலவிடா தீதோரையின் நன்றின்பால் உயிப்பது அறிவு என்றான் வள்ளுவன். அதாவது நம் மனம் எந்த பக்கமெல்லாம் செல்லுதோ அது பக்கமெல்லாம் அதை அலைய விடாம அதை பிடிச்சு நீ இங்கதான் நிக்கணும்னு கட்டுப்படுத்தி நம்ம முன்னேறோம்ல, அதுதான் அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதன்படி இந்த மலர்வில் இருந்து நான் கத்துக்கிட்டது அதுதான். அந்த இதுலயும் பிள்ளைங்க கிண்டல் பண்றாங்க, வீட்டுல கஷ்டம், அவன் மனசு அலப்பாய விடல. அங்கு படிச்சு மாதம் 100 ரூபான்னு ஒரு வருஷத்துக்கு 1200 ரூபாய் அவளுக்கு பணம் வந்து பள்ளி படிப்பை முடிக்கிறான். ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, அவ அவ்வளவு தூரம் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த கோடை விடுமுறையில பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்றா, நம்ம எப்படி லீவ் என்ஜாய் பண்ற மாதிரி என்ஜாய் பண்றா. ஆனா அதுக்கப்புறம் அவளால மேல் படிப்பு படிக்க முடியல, ஏன்னா வீட்டுல வறுமை. ஆனா அவன் நினைச்சுக்கிறா சரி நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம், அவ அதுக்கப்புறம் படிக்கல. ஆனா என்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்த இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுதான். படிச்சுட்டே இருந்தா படின்னு சொல்லுவாங்க, படிக்காம வீட்டுல உட்காந்துட்டு அடுத்துன்னு சொல்லுவாங்க ஏன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க கல்யாணம் பண்ணிட்டு போன்றுவாங்க. அதே மாதிரிதான் மலர்விழிக்கு வந்த சோதனை. திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி நமக்கு சொந்தக்கார பையன் இருக்கான் சுந்தரம்னு ஒரு பையன், அவனை வந்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. 1000 காலத்து பயிர் அக்னி சாட்சியாக உறவினர் முன்னிலையில நல்லா ஜாம்னு திருமணத்தை முடிச்சுட்டாங்க. திருமணம் முடிச்ச உடனே சமூகம் என்ன கேள்வி எதிர்பார்க்கும், இன்னைக்கு வரைக்கும் சமூகத்துல அந்த கேள்வி கேட்காங்க. 1 வருஷம் ஆயிட்டு எதுவும் நல்ல செய்தி சொல்ல காணும்பாங்க. அந்த ஒரு இன்னும் அந்த கிராமத்துல இப்போ நகரத்து வரைக்கும் வந்துட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. நல்ல செய்தி எதுவும் இல்லையா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களா மாமியார் வந்து தூண்டுவாங்களே, அப்படி தூண்டி விடுறாங்க. அதெல்லாம் கொண்டு தான் மருமகள்கிட்ட கொட்டி மாமியார் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இருந்தும் தன்னுடைய கணவன் சுந்தரம் வந்து எப்பவுமே மனைவி நல்லா பார்த்துப்பாரு. இரவு வீட்டுக்கு வரும்போது மல்லிப்பூ வாங்காம வரவே மாட்டாரு. இந்த மல்லிப்பூங்கிறது ஒரு எமோஷன். என்னதான் சண்டை போட்டாலும் இரவு வரும்போது தன்னுடைய கணவர் ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு இருந்தானா எல்லா பெண்களுமே வந்து அடங்கி போயிருவாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும். சரி, ஆனா 2 மாசத்திலேயே வந்து மலர்விழி நற்செய்தியை சொல்லிட்டா. மாமியார் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, நல்லாதான் பேக்கிட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ ஒரு சமயம் இவளுக்கு இந்த பிரசவ வலி வந்தோன்னா மருத்துவமனையை அனுமதிக்கிறாங்க மலர்விழிய. இங்கதான் நம்ம பாக்கணும் ஒரு பயங்கர, எனக்கு கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்விஸ்டா இருக்கும். நான் வாசிட்டே இருக்கும்போது எனக்கு ஆர்வமா இருக்கு, சரி அடுத்து என்ன ஆகணும். பிரசவ வலிக்காண்டி மருத்துவமனையில அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்க சொல்லிட்டாங்க சிக்கலா இருக்கு, குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரத்தம் தேவைப்படும், அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னா சுந்தரம் அவருடைய கணவர் சொல்றாரு என்னோட ரத்தத்தை வேணா எடுத்துக்கோங்க அப்படிங்காங்க. மருத்துவர்களா சோதிச்சு பார்க்காங்க, நானே எதிர்பார்க்கல இந்த ட்விஸ்ட. சுந்தரத்துக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணன்னு தெரியாம பக்கத்துல அவங்களுக்கு அங்கங்க ஏற்பாடு பண்ணி ரத்தத்தை வச்சு அவளுக்கு நல்லபடியா அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. இப்போ மலர்விழி வந்து குழந்தை பிறந்துட்டே நினைச்சு ஆனந்த கண்ணீர்ல அழுறா. இன்னொரு பக்கம் சுந்தரன்ட்ட பிடிச்சு சண்டை போடுறா. இன்னும் ஏமாத்திட்டல எப்படி, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு அவ சண்டை போடுறா. சுந்தரம் அப்ப சொல்றான், நான் மனசால உன்னை காதல் செய்யறேன், ஒரு உண்மையை உன்ட்ட சொல்லாம மறைச்சிட்டேன், இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு உண்மையை சொல்றான். இங்கதான் கிளைமேக்ஸ் இருக்கு. என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு 20 வயசு இருக்கும் போது ஒரு லாரி டிரைவர்கிட்ட கிளீனரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த லாரி டிரைவர் வந்து எனக்கு எல்லா நல்லது கெட்டதையும் பாப்பாரு. அவரு வந்து வீட்டுல மனைவி கூட சண்டை போட்டுட்டே இருப்பாரு. மனைவி கிட்ட அவ்வளவோ பிரியம் கிடையாது, மனைவி அந்த அளவுக்கு பாசம் காட்ட மாட்டாங்க. அப்போ இங்க என்ன தெரியுதுன்னா, அன்பு நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க அன்பு தேடி போயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்மணி அவர்கிட்ட வந்து அன்பு செலுத்தும் பொழுது அந்த லாரி டிரைவர் வந்து அந்த பெண்ணோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த லாரி டிரைவருக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்போ நம்மளுடைய சுந்தரம்கிட்ட வந்து வண்டியை கொடுத்து கொண்டு அங்க நிப்பாட்டிடுவான்னு சொல்லிட்டாரு. இவன் நேரம் அந்த பக்கம் போகும் பொழுது அந்த சாலையில விபச்சாரிகள் இருக்கிறாங்க. ஒரு விளக்கு தூக்கிட்டு விபச்சாரி வந்து அப்படி லைட்டை காமிச்ச உடனே அவனுக்கு கண்ணு தெரியல, டக்குன்னு வண்டியை கொண்டு முட்டிட்டான். அந்த கீழே விழுந்து உடம்பு ஃபுல்லா ரத்த காயம், உடம்புல எல்லாம் கண்ணாடி துகள்களா இருக்கு. அப்போ அங்கிருந்து விபச்சார பெண்மணிகள் தான் வந்து அந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் உடம்புல இருந்து எடுத்து அவனை மருத்துவமனையில கொண்டு சேர்த்து அவனை காப்பாத்தினாங்க. அப்போ சுந்தரம் சொல்றான், நான் எதுவும் பண்ணல, அப்படி என் உயிரை காப்பாத்தும் பொழுது அவங்களுடைய ரத்தம் என்னோட ரத்தத்துல கலந்துருக்கலாம், நான் இன்னும் வரைக்கும் என் மனசுக்கு உனக்கு உண்மையா இருக்கேன்னு அவன் சொல்றான். அந்த இடத்துல மலர்விழி வந்து அவனை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிருங்க தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, எனக்கு இதை பத்தி அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடையாது. பட் இதை வாசிச்சு சொன்னதே எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா இப்ப நானுமே எய்ட்ஸ்னால ஏதோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். இவர் வந்து ஒரு சமுதாய உண்மைய ஒரு சின்ன ஒரு சிறுகதையின் மூலமா அழகா சொல்லிட்டாரு. எய்ட்ஸ்னால எனது உடலுறவு மூலமா வர்றது மட்டும் கிடையாது, ரத்தத்தின் மூலமாவும் பரவலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காதல் மூலமா அழகா மக்களுக்கு புரியறவன சொல்லிட்டாரு. எனக்கே புரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சமூகத்துல நடக்கல, இவரோட கதையில வந்து எந்த ஒரு பொய் எதுவுமே கிடையாது, உண்மையா நடந்த சம்பவத்தை யதார்த்தமான விதத்துல நமக்கு சொல்லி இருப்பாரு.
இதுல என்ன தெரிஞ்சுட்டேன்னா, நம்ம சில நேரங்கள்ல சில மனிதர்களை சந்திக்கிறோம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாவே அமையுது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்தனால இறுதியில காய்ச்சல் சளின்னு வந்து அவன் இறந்துடுறான். அப்போ ஒரு சொல்லியிருப்பாரு, சுந்தரம் சொல்றான், நீ ஒருத்தியே எனக்குள் முழுவதும் இருக்கிறாய், உன்னை அதிகம் நேசிக்கிறேன் என்று அவன் சொல்லும் பொழுதே அவன் கண்ணுல கண்ணீர் துளி. நிஜமா சொல்றேன், இதுக்கப்புறம் இதுல வர்றதெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது என் கண்ணுல லைட்டா கண்ணீர் துளி வந்துச்சு. அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி என்று சொல்லுவேன். ரமேஷ் அறிவழகன் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிஜமா எனக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இந்த புத்தகம் கொடுத்துச்சு. அவன் அவளை நினைத்து கண்ணீர் விட, அவள் அவனை நினைத்து ஏக்கத்தோடு பார்க்கும் தருணம், கண்களின் ஓரம் கண்ணீர் துளிகளில் நினைவுகள் கலைந்தன. அவளுக்கு ஆறுதல் கூற எவரும் அங்கு இல்லை. கணவனை இழந்த மனைவிக்கு வளையல் சத்தம் எங்கே? வெண்ணிற ஆடையும் அவளுடன் உடன் வருமோ என்று சொல்லியிருப்பார். வெண்ணிற ஆடைதான் அவளுக்கு உடன் வந்துச்சு. ஆனா இப்போ மலர்விழி மதுரையில செவிலியரா பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த அப்போ ஒரு நிகழ்ச்சியை சொல்லி உண்மையா அதனால என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு, இங்க உங்களுக்கு சொன்னதன் மூலமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. அப்ப இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு அனுபவம் கிடைக்குது, அதனால என்ன நல்லது நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததான் அத்தியாயத்துல திருவிழாவும் இரத்தக்களமும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. திருவிழானால நமக்கு தெரியும் கலவரம் இல்லாம திருவிழாவே இருக்காது அப்படிங்கிறது. நானே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். எங்க ஊரு கொடையப்பெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் தான், பசங்க எல்லாரும் பெண்களை சீண்டுவாங்க. நம்ம வந்து அந்த இடத்தோட அதை விட்டுட்டு வந்துடணும். பட் இங்க வந்து அது எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறத இந்த இதுல அழகா நிதர்சனமான உண்மையை தான் காமிச்சிருப்பாரு. சக்திவேல் அப்படிங்கிறவர் தான் இந்த அத்தியாயத்துடைய கதாநாயகன். சக்திவேலுக்கு ஒரு மனைவி, குழந்தைகள், தங்கைகள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆண்கள், அதுல முக்கியமான ஒருத்தன் மணி அப்படிங்கிற ஒருத்தன், அவங்க எல்லாரும் இந்த பெண்களை பார்த்து கலாய்க்கிறாங்க. யாரு? சக்திவேலோட தங்கச்சியை பார்த்து, மாமா கூப்பிடலடி, எங்கடி போற, இங்க வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துறான். உடனே பக்கத்துல அண்ணி இருக்காங்க, யாரு? சக்திவேலோட மனைவி. என்ன எங்க வீட்டு பிள்ளை மேலே நீ கை வைப்பியான்னு கேட்ட உடனே அவன் சொல்லிட்டான், நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உன்கிட்டயா பேசிட்டு இருக்கேன்னு. உடனே சக்திவேலோட தங்கச்சி சொல்றா, எங்க அன்னிக்கிட்டே எகிரிவியா நீனு, செருப்பை கழட்டி காட்டுறா. அந்த ஆள பயந்து ஓடினவன் தான். இல்ல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஆண்கள் வந்து சீண்டுறாங்க வராங்க, ஆனா பெண்கள் அதை எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்கள் ஓடி போயிருவாங்க. நம்ம அந்த அளவுக்கு தைரியமா எழுந்து வரணும். ஆனா இந்த பிரச்சனை யாருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு? சக்திவேலுக்கு தெரிஞ்சுட்டு, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையே சீன்றானான்னு சொல்லி மணிக்கிட்ட சண்டைக்கு போறான். அங்க போய் மணியை பலார்னு அரைஞ்ச உடனே அவன் சும்மா இருப்பானா, பக்கத்துல எல்லாம் தூண்டுறாங்க, என்னடா உன குடும்பமே சேர்ந்து அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு. அவங்க மணியோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சக்திவேலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஓட்டை பிரிச்சு உள்ள குதிச்சிடுறாங்க வீட்டுக்குள்ள. சக்திவேல் அப்பதான் அம்மா அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எனக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னா, நான் அதுக்குள்ள நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கும். எப்படின்னா, சக்திவேல் வந்து அம்மா அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருக்கான், ஆனா மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஓட்டை பிரிச்சு வீட்டுக்குள்ள குதிச்சவங்க அம்மா அப்பா 2 பேர் தலையும் வெட்டிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த கை சாப்பாடு தட்டுல அப்படியே இருக்கு. அந்த அளவுக்கு கொலைவெறி. சக்திவேலை சும்மா விடல. சக்திவேல் அவன் ஒரு பெரிய சண்டியர் தான். சின்ன வயசுல வந்திருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் கை காலெல்லாம் அறுத்து சண்டை போடுறான். இருந்தும் கடைசியில சக்திவேலோட தலையே வெட்டிட்டாங்க. இதை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி பக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா இது, ஒரு சின்ன சண்டை, அது அந்த பெண்ணே வந்து செருப்பு தூக்கி காமிச்சு அவனை விரட்டி விட்டுட்டா. ஆனா இது எங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க? அம்மா அப்பா உயிர் போச்சு, அவனோட உயிர் போச்சு. அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை முடிக்கும் பொழுது என்ன ஒரு ரொம்ப ஒண்ணுன்னா, ஆக்சுவலி அவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க. மணியும் சக்திவேலும் நெருங்கின சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள ஏன் சண்டைன்னு தெரியல. இதுல என்ன உண்மைனா, இன்னைக்குமே நடக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் சொத்து பிரச்சனைக்காண்டி அடிச்சுக்கிட்டு வெட்டுறாங்க, சாகுறாங்க. பெத்த பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா சொத்து கொடுக்கலன்னு கொள்றாங்க. இந்த மாதிரி உறவுக்குள்ளேயே ஒரு சண்டைகள்ங்கிறது நடக்குது. அதை வந்து இதுல வாசிக்கிறது மூலம் நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். பாத்தீங்களா, நம்ம வெளியே செய்திகள் கேட்கிறோம், இந்த புத்தகத்துல இதை வாசிக்கும் பொழுது அந்த உணர்வு கிடைக்கும். அப்படிங்கும் போது நம்ம இந்த ஒரு தப்பை பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு கொடுத்தது இந்த புத்தகம். அடுத்ததான் வந்து எல்லாருக்குமே விருப்பப்பட்ட பிடிச்ச ஒரு அத்தியாயம்னா காதல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் கொடுத்திருப்பாங்க. காதல்னாலே கஷ்டம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. கஷ்டம் இல்லாம காதல் இல்ல, அதை தாண்டி வந்தாதான் காதல்ங்கிறது வெற்றி பெறும். அதுக்கு ஒரு சான்றாதான் இந்த அத்தியாயம் இருக்கும். அதாவது நம்முடைய ஆசிரியருடைய நெருங்கிய நண்பன் யாருன்னா செலியன் அப்படிங்கிற ஒருத்தர். செலியன் வந்து உயர் அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட் வைக்கிறாரு. பார்ட்டி வைக்கும் பொழுது செலியன் வந்து பேசுறாரு, நான் ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து அப்படி வரல, நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஆசிரியருக்கும் மெய்சிலுக்கு வச்சுன்னு சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா, செலியனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. செலியனோட அப்பா வந்து சேகர், அம்மா வந்து ராணி. 2 பேருமே காதலிச்சுட்டு இருக்கும் பொழுது வீட்டுல சொன்ன உடனே இப்ப சமூகத்துல நடக்கிறதா,
பெண்ணோட வீட்டுல சொல்லிட்டாங்க, நீ அவங்க கூட போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்காங்க. பையனோட வீட்டுல சொன்னாங்க, நீ போனா நாங்க ஒன்னு தேடி வந்து வெட்டி கொன்றுவோம் அவங்க பையன் வீட்டுல சொல்றாங்க. இப்ப 2 பேருமே பாக்குறாங்க, சரி வேண்டாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லி அந்த பொண்ணு ராணி வந்து காதுல இருக்கிற 2 கம்மலோட வெளியேறா. செலினுடைய அப்பாவும் வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு 100 ரூபாவை வாங்கிக்கிட்டு ஊட்டிக்கு கிளம்பிட்டாங்க. ஊட்டிக்கு ஏன்னா அவங்க நண்பர்கள் அங்க இருக்காங்கனால ஊட்டிக்கு போயிட்டாரு. அங்க போய் நண்பர்கள் வந்து இங்க நட்பை பத்தின முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பாரு. நண்பர்கள்ங்கிறவங்க சிரிச்சு பேசி சும்மா பழகிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு துன்பம் வரும்போது நமக்கு கூட நிக்காங்களாங்கிறக்காண்டி அங்க அவங்களுக்கு வாடகை விட பிடிச்சு கொடுத்து அவங்கள வந்து பாத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் அங்க செலினுடைய அப்பா வந்து அங்க ஒரு பெயிண்டர் வேலை பாக்குறாரு. இப்ப நடக்கக்கூடிய உண்மைதான், நம்ம வேற ஏதாவது ஊருக்கு வேலை தேடி போறோம்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டி உழைப்பு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் வந்து செலினுடைய அப்பாவையும் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் ஏதோ குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராரு. இறுதியில வறுமை ஏற்படும் பொழுது ராணி தான் காதுல இருக்க 2 கம்மலையும் கழுத்து வித்துருங்கன்னு சொல்லிட்டா. இந்த அளவுக்கு அங்க போய்கிட்டு இருக்கிற சமயத்துல செலினோட அப்பா நினைச்சிட்டாரு, சரி நம்ம தனியா வேலை பார்க்கலாம் சொல்லி கான்ட்ராக்டரும் பெயிண்டர் வேலையும் தனியா பார்க்கும்போது நல்லா சம்பாதிக்கிறாரு. ராணிக்கும் 2 குழந்தைங்க பிறக்காங்க. அதான் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை, அதுதான் நம்மளுடைய செலியன். இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. யாருன்னா செலியனுடைய அப்பாவோட அப்பா, செலியனுக்கு தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு வருது. அப்போ இவங்க திருமணம் காதல் சொல்றாங்க, ஒத்துக்கல, வீட்டுல தனியா போயிட்டாங்க. அப்போ வந்து யாரும் பார்க்கல. இருந்தும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனோட மொத்தமா அவன் சம்பாதிச்ச காசே 2 லட்சம். குடும்பமே வறுமையில இருக்கு. இருந்தும் தான் சம்பாதிச்ச 2 லட்சம் முழுசையும் தான் அப்பாவுடைய செலவுக்கு பண்ணி, அவங்க மருத்துவ செலவுக்கு பண்ணி இருந்தும் உயிரை காப்பாற்ற முடியல. அவங்க அப்பா இறந்துட்டாங்க, 2 லட்சமும் செலவாகி போச்சு. இப்ப மறுபடியும் செலினோட குடும்பம் வறுமையில தான் வாடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயம் யாரும் பார்க்க வரல. அதுதான் நன்றி கெட்ட உலகம்னு இதெல்லாம் அழகா சொல்லியிருப்பாரு. மக்கள் வந்து நம்ம நல்லா இப்போ ஒரு டைம் வெற்றி பெற்றுட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ அதிர்ஷ்டத்துல பண்ணிட்டான். 2வது டைம் நம்ம வெற்றி பெற்றி காமிச்சாதான் வந்து நம்புவாங்க, நம்ம வந்து அவ்வளவு விடாமுயற்சியோடையும் கடின உழைப்போட இந்த வெற்றியை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இங்க காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து காதல் திருமணம் பண்ணி போய் அவங்க வந்து தோத்துடல. செலியனோட அப்பா அந்த அளவுக்கு போராடி செலியனை நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு செலியன் வந்து உயர் அதிகாரியா பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அதாவது 2 நிமிஷம் வந்து 2 ரூபாவை மிச்சம் பண்றதுக்காக 1 மணி நேரம் அரசு பேருந்துக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் செலியன். அப்படி இருந்தவருக்கு இன்னைக்கு காலம்ங்கிறது மாறி இருக்கு, அரசு அதிகாரியா உயர்ந்திருக்காருன்னு சொன்னா இப்ப நான் இந்த சமூகத்தை பாக்குறது அதான். இப்ப ஆணவ படுகொலைகள் நடக்குது, காதல்னு சொன்னாலே வந்து ஜாதி மதம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. காதலிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா காதலிச்சு முடிச்சு நீங்க சாதிச்சிருக்கீங்கன்னு பெற்றோர்களுக்கு காட்டுறீங்களா, அதுதான் வந்து உண்மையான காதலுடைய வெற்றி அப்படிங்கிற ஒண்ண வந்து இந்த அத்தியாயத்துல சொல்லியிருப்பாங்க. இறுதியா ஒரு அத்தியாயம் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த அத்தியாயம், அந்த தலைப்பு கூட மிகவும் பிடித்திருந்தது. முதல் நீதான் முடிவும் நீதான், முதல் நீதான் முடிவும் நீதான் ஒரு அத்தியாயம் வச்சிருப்பாங்க. இதுல ஒரு சந்தேகம் இருக்கு, நான் கடைசி கேட்கிறேன். இங்க காதல்ங்கிறது வந்து சிலருக்கு வந்து மண் மீது வரலாம், பொன் மீது வரலாம், பொருள் மீது வரலாம், பெண் மீதும் வரலாம். ஆனா ஒரு பெண் தன்னுடைய காதலை ஆணுக்கு புரிய வைக்கிறதுல இருக்க போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, அத மாதிரி எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது என்னமோ உண்மைதான். இந்த பெண்கள் வச்சிருக்கிற காதல்லாம் இந்த ஆண்களுக்கு வந்து புரியாது. அதை இங்க வந்து அழகா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் அந்த கவிதை இந்த வரிகளை சொல்றேன், இந்த அத்தியாயம் முழுக்க கவிதை நடையிலே சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து அடுத்த வாட்டி புத்தகம் படிக்கும் போது கவிதை படைப்பை படைச்சிருவாருன்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு நன்றாக இருந்தது. தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருக்கிறேன் என தொலைபேசியில் அழைத்தாலே அது காதலா, தொலைபேசியில் அழைக்கும் போது மாமா என்று உச்சரிப்பாலே அது காதலா, மற்றவர்களுடன் புகைப்படம் எடுக்கும் பொழுது கோபித்துக் கொள்வாளே, அதாவது பொசசிவ்னஸ் என்று சொல்கிறோமே, அது காதலா, நான் தைரியமாக இருக்கும் பொழுது எனக்காக கண்ணீர் சிந்திய அந்த கண்கள் வெளிப்படுத்தியதே அது காதலா, எங்கிருந்தாலும் என்னை நினைத்து மனம் ஏங்குவாளே அது காதலா, என்னிடம் உன்னுடன் வாழ்க்கையில் சரிபாதி கிடைத்தால் வாழ்வின் வரம் என்று கூறினாலே அது காதலா, முழு நாளும் என்னை நினைத்து மெழுகாய் உருகினாலே அது காதலா, என்னிடம் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினால் அதுதான் காதல், அதுதான் காதல். ஆனால் அவள் தனது காதலை எவ்வளவு வெளிப்படுத்தியும் இந்த வெள்ளந்தி ஆணுக்கு புரியவில்லை அவளது காதல். இருக்கும்போது இந்த மடையனுக்கு புரியவில்லை. எப்போதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை தொந்தரவு செய்வாள். இப்பொழுது அந்த அழைப்பு எனக்கு அவளிடமிருந்து வரவில்லை. எனக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்றாலே அவளுடைய பிரச்சனைக்கு என்னை அவள் முன் அழைக்கவில்லை. அவளின் இன்பங்களை மட்டும் பகிர்ந்து துன்பங்களை மறைத்து விட்டால் நான் வருத்தப்படுவேன் என்றா, எனக்காக எதையும் செய்ய துடித்த அவளுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாமல் செய்து விட்டாள். என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாய், அதுதான் காதலா, என்ன தவறு செய்தேன் நான் உன்னை நினைத்து தினமும் கண்ணீரில் மூழ்க,
ஓடியாடி துள்ளி விளையாடிய என் தேவதை அங்கு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளின் பொம்மைகள் கூட கண்ணீர் விட்டு அழுகிறது. அவளின் இழப்பிற்கு 5 அடி உயரம் கூட இல்லாத அவளின் உடலுக்கு மாலை போட்டு கட்டி அணைத்து என்னை அள வைத்து விட்டாள். ஏன் என்னை காதலித்தாள்? ஏன் என்னுடன் தொலைபேசியில் உரையாடினாள்? ஏன் என்னை பார்த்து என்னையே எனக்குள் சிரிக்க வைத்தாள்? ஏன் என்னை அவளுக்கானவன் என்று தேர்ந்தெடுத்தாள்? நான் உனக்கானவன் என்று புரிந்து கொள்வதற்குள் கடவுள் உன்னை அழைத்து கொண்டானடி. கடவுள் நேரில் வந்தால் உன்னை மீண்டும் உயிர்ப்பிப்பேன், என்றும் நீதானடி இந்த கல்வனின் காதலி என்று சொல்லி முடித்திருப்பார் அந்த கல்வன். ஆக்சுவலி இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா ஒரு இதை சொல்லியிருக்காங்கன்னா அவர் அனுபவத்தினால மட்டும்தான் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிஜமா இதை படிக்கும் பொழுது எனக்கு வந்து கண்ணீர் முட்டுது. என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு படிச்ச மாதிரியும் இருக்கு, ஒரு கவிதை தொகுப்பு படிச்ச மாதிரியும் இருக்கு. ஒரு ஆசிரியருடைய வெற்றி என்னன்னா வந்து ஏழை எளிய பாமர மக்களுக்கும் அந்த கருத்துக்கள் போய் சேருதா அப்படிங்கறதான். புத்தகம் படிக்காத எனக்கே வந்து சேருதுன்னா இந்த புத்தகத்தை எல்லா மக்களும் கண்டிப்பா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் போய் சேரும். அப்படி ஒரு வெற்றிகரமான இந்த புத்தகம். இன்னொன்னு காலப்பனை ஐயா ஜூடின் அவர்களுடைய புத்தகமும் நிஜமா வந்து மத்தபடி நான் பேசுறதை கவனிக்கல, அவங்க சொன்ன கவிதைகள் எல்லாம் அப்படியே எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சு. அண்ணா சொன்ன கவிதைகளும் தான் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த புத்தகத்தை இப்ப நாங்க வாங்கி படிக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. அதனால கண்டிப்பா அந்த 2 புத்தகங்களும் எல்லா மக்களும் நாங்க, அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் சொன்ன மாதிரி நாங்க மட்டும் இந்த இன்பத்தை பெறக்கூடாது, கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிச்சு இந்த இன்பத்தை பெறணும். இன்னொன்னு மகாலட்சுமி அவங்க சொன்ன மாதிரி எனக்குமே அந்த ஒரு ஆசை உண்டு. எங்க ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க ஏதாட்டு நீ சிறுகதை எழுதலாமே அப்படி சொல்லி எனக்குள்ள ஒரு ஆர்வம் உண்டு. ஆனா அறிவழகன் சார் அண்ணா வந்து காலேஜ் தான் படிக்கிறாங்க, அவங்களே இவ்வளவு சூப்பரா ஒரு நூலை படைச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. கண்டிப்பா இவங்களை பார்த்து நிறைய எழுத்தாளர்கள் வருவோம், அதுல நாங்களும் முன்னாடி வருவோங்கல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் இந்த குமிழ்முனையம் அவங்க அந்த பதிப்பகம் இப்படி ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கிறாங்க. இன்னொன்னு இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த நல்ல ஒரு அறிவு எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த அண்ணா ரவி அண்ணா அவர்களுக்கும் நன்றி. இன்னும் நினைக்கிறேன் என்ன மாதிரி நான் மட்டும் பயன்படாம இன்னும் எல்லா மக்களும் இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறணும் என்று சொல்லி அழகிய தருணத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். குமிழ்முனைக்கும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்தின் எழுதுகோள் எழுதுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அது வெளிவரத்துக்கு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 2022 ஆரம்பிச்சது, 2025 தான் புத்தகம் வந்து வெளியிடப்பட்டுச்சு. இப்போ 2 மாசம் முன்னாடி தான், ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் புத்தகம் வந்து வெளியிடப்பட்டது. எழுதும்போது பொதுவா நான் வந்து இந்த டைரி எழுதுற பழக்கம் உண்டு. சின்ன வயசுல இருந்து ஒரு 6ஆவதுல இருந்து டைரி எழுதிட்டு இருக்கேன். அப்பையில இருந்து ஸ்கூல்ல இந்த கவிதை போட்டி எல்லாம் போய் கலந்துக்கிறது போறது, தமிழ் மீது அப்பையில இருந்தே ஒரு ஆர்வம். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி வீட்டுல இருக்கும்போது 9th படிக்கும்போது நினைக்கிறேன் அம்மா வந்து அந்த எழுதி வச்சிருந்ததெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி நைட்டு சாப்பிடும்போது கேட்டுட்டு இருந்தாங்க, என்னடா நம்ம குடும்ப கதையெல்லாம் எழுதி வச்சிருக்க போல அப்படின்னு. பரவாயில்ல, இதெல்லாம் எழுதி வைக்கிறியே, உனக்கு இதெல்லாம் யாரு சொன்னா எழுத சொல்லி, எப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கேட்டபோது நல்லா எழுதுற அப்படின்னாங்க. அப்பல அம்மா சின்ன வயசுல இருந்து நம்மளை வந்து பாராட்டுறது. நம்ம ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி அந்த பால்வாடி படிக்கிற டைம்ல இருந்து அந்த எதாவது சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த பாட்டெல்லாம் கொண்டு வந்து நான் வீட்டுல வந்து அப்படியே சொல்லுவேன். அப்ப அம்மா வந்து பரவாயில்ல, இப்ப இவ்வளவு அறிவா இருக்கு. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட வந்து அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நீ தான் முன்னுதாரணமா இருக்கணும், நீ நல்லா பண்ற, இன்னும் உன்னை பார்த்து அவங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயமே நம்மளை வந்து தப்பு செய்ய தூண்டாது. ஏன்னா நம்மளை பார்த்து 4 பேர் இருக்கான். நான் வந்து புக்கு ஒரு ஏதோ ஒரு என்னோட மனசுல தோணுது எழுதி வச்சேன். ஆனா இவங்கெல்லாம் அந்த கருத்து முன்வைக்கும் போது எனக்கு பரவாயில்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயத்த கொண்டு போல, தொலைஞ்சிருப்போம் அப்படின்னு இருந்தது. ஒவ்வொரு கதைக்குமே வந்து 10 கதை வந்து ஒரு 10 உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு நான் எழுதினேன். இப்போ ஒரு திருவிழாங்கிறது அந்த காலத்துல எதுக்கு கொண்டாடினாங்கன்னா, நம்ம வந்து ஒரு சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. திருவிழாங்க அப்போதான் நம்ம வந்து சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க ஒரு அறிமுகமாகறதுக்கு ஒரு விழா. இப்ப நம்ம ஒரு விழா வச்சிருக்கோம். இப்ப வந்து என்ன யாருனே தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்ப அவங்க படிச்சிருப்பாங்க. நேத்து வரைக்கும் சரி ரமேஷ்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இப்ப பார்க்கும்போது சரி இவர் தான் ரமேஷ் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இப்போ உங்களை இவ்வளவு பேரை வந்து நான் இந்த ஃபங்க்ஷன்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மனுஷனை புதுசா சந்திக்கும் போது ஒவ்வொரு அனுபவத்தை கத்துக்கலாம்.
இப்போ எவ்வளோ ஒரு பயணத்துக்கு இங்க வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்போம், எவ்வளவு ஈஸியா வந்திருப்போம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நான் இந்த புக்கு அண்ணன்ட்ட கொடுக்கும்போது வந்து எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பஞ்சாப்ல படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஒரு வருஷம் வந்து எனக்கு குமிழ்மனையோட பேர் மட்டும் தான் தெரியும். பார்த்ததுல பேசினதுல ஒரு 3000 கிலோமீட்டர் தாண்டின தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன், அண்ணா ரெடி ஆயிடுச்சுங்களா, இப்ப பண்ணலாமா, அப்புறம் பண்ணலாம். ஒரு ஜூலைல கொடுத்தது இந்த ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 13 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த புக்கே வந்து புத்தகமா வந்திருக்கு. அது வரைக்கும் வெறும் ஒரு கதையாவே தான் இருந்தது. அப்போ அந்த ஒவ்வொரு கதைக்கும் என்ன மூல காரணம் அப்படின்னா, அந்த திருவிழா கொண்டாடுறப்போ என்னோட தாத்தா தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ங்கிறது. அப்பா வந்து அந்த தாத்தாங்கிறவங்க வந்து இந்த குடும்பத்துல முதல் பையன்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்பா அது முத பையன், நானும் முத பையன், அது மாதிரி. அப்போ அவங்க கேட்கும்போது எப்போதுமே இந்த முத புள்ள லேட்டா தான் வரும்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க அந்த ஒவ்வொரு விழா போகும்போதும். அப்ப அந்த திருவிழா கொண்டாடும் போது, உனக்கு இந்த வேலையே இல்லை, இந்த வண்டியை எப்ப பார்த்தாலும் குளிப்பாட்டி பொட்டு வச்சு சிவி சிங்காரிச்சு தான் கொண்டு வருவேன், அது என்ன பொட்ட பிள்ளையாடா அப்படிம்பாரு. தாத்தா எனக்கு அதுக்கும் மேல தாத்தா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தாத்தா கூட சண்டை போட. அப்பதான் சொல்லுவார், தாத்தா சொன்னாரு, என்ன நீ இந்த வண்டியை இவ்வளவு சிவி சிங்காரிச்சிட்டு இருக்க, நான் என் மாடெல்லாம் இப்படி சிவி சிங்காரிச்சு கொண்டு வருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி அந்த முத கதை எழுதுறதுக்கான ஒரு தூண்டுதல் அந்த தாத்தா கிட்டே இருந்து வந்தது. ஒரு விழா அப்படின்னா நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு சில வரைமுறை இருக்குல்ல, இந்த விஷயம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப திருவிழா வந்து இப்ப நம்ம பொங்கலோ தீபாவளியோ கொண்டு நாளுக்கு நாள் மாற்றம் இருக்கும். ஆனா விழா ஒண்ணுதான். ஆனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்கு. அது மாதிரி அந்த எழுதுறதுக்கு மூல கதை அதுதான். அந்த சிறுவிலை ஆலமரமாகுங்கிற கதைக்கு வந்து என்னோட அவங்க மாமன் பொண்ணு தான் வேணும். மாமன் பொண்ணு அவங்க வந்து எனக்கு ரொம்ப வயசு, அப்பாவோட அக்கா பொண்ணு அந்த மாதிரி. அவங்க வந்து அவங்களுக்கு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் 2வது பொண்ணு. அவங்க பேர் வந்து அவங்களோட முழு உண்மையான பேர் வந்து மஞ்சுளா. ஆனா கதைக்கு மாலதின்னு சொல்லி வச்சிருக்கேன். கதையில எல்லா பேருமே அப்படிதான், ஒவ்வொரு தூய தமிழ் பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு தேடி கஷ்டப்பட்டு வச்ச ஒவ்வொரு பேருமே. அவங்க வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா தவறிட்டாங்க. ஒரு 4-5 வயசு இருக்கும். அவங்க தாத்தா பாட்டி கூட அந்த தாய் மாமா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா நேரத்துலயுமே நம்மள வந்து ஒருத்தவங்க தாங்கி பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. கோவம் வரும்போது திட்டுறதும், சந்தோஷமா இருக்கும்போது அணைச்சிக்கிறதும் இயல்பு தானே. அப்போ திட்டிட்டு அவங்க வந்து எல்லா மனுஷனுக்குமே வந்து சுயமரியாதை ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு எங்க அப்பா அம்மா வீடு இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு. ஆனா அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க. தனக்குன்னே சமைச்சு சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க. எப்படியாச்சும் நம்மள வந்து ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா அக்கா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பையன் ஃபர்ஸ்ட் அந்த அவங்க அக்கா இருக்கவங்க வந்து குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அக்கறை இருக்கும். இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க படிங்க, உங்க வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த அக்கா அவங்களும் படிச்சுட்டு அவங்க அக்காவும் தங்கச்சி எல்லாத்தையும் படிக்க வச்சு அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி இவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த கல்யாணத்தை போதான் வந்து அந்த அக்கா நான் 12th படிச்சுட்டு இருந்த போதும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு 3-4 வருஷமும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டெட் எழுதி இப்ப ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர், அவங்க படிச்ச ஸ்கூல்லயே அவங்க மேக்ஸ் டீச்சரா போயிட்டாங்க. அதை விட பெருமை நமக்கு என்ன வேணும் நம்ம படிச்ச ஸ்கூல்ல போறதுக்கு. அப்போ அந்த அப்பதான் சொன்னாங்க அந்த கல்யாணத்துக்கு அப்போ நம்ம நார்மலா சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போகலாம். அப்ப கல்யாணத்துக்கு போகும்போதுதான் அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, பாடுறா மஞ்சுளா வந்து கல்யாணத்துக்கு அதுக்கு தேவையான பைக்ல இருந்து மாப்பிள்ளை கொடுக்குற சீர்வரிசையில இருந்து எல்லாம் அது வேலைக்கு போயிட்டு அது சொந்த காசுலயே பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ சாதனைக்கு வந்து தடை எதுவுமே கிடையாது. நம்மளா முழு முயற்சி எடுக்கணும், அவ்வளவுதான். தினம் நம்ம உடனே ஒரே நாள்ல உன வந்து 100% உழைப்பும் போட சொல்லல. ஒரு நாள் 1% செஞ்சா கூட 100 நாள் அது 100% மாறிடும். அதுதான் அந்த கதையோட இது. மங்கையரா பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமான்னு. எவ்வளவு கஷ்டம் அந்த சின்ன அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ மஞ்சுளா. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க கணவர் வந்து மின்சார வாரியத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீக்கெண்ட் ஆனா ஜாலியா 2 பேரும் வெளில போயிட்டு அவங்க குழந்தைங்களோட போயிட்டு நல்லா சாப்பிட்டு வாழ்க்கையில இப்போ எவ்வளவு ஒரு அப்ப எவ்வளவு கஷ்டப்படாங்களோ இப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஒரு தோல்வி சந்திச்சுட்டோம் அதனால ஒரு துவண்டு போயிடும் அப்படின்லாம் கிடையாது. நாளைக்கு நம்ம இருப்போங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் எதுவுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு இட்லிக்கு மாவாட்டி வைக்கலையா, நாளை காலை இருந்துச்சு சாப்பிடுவோன்னு, அது மாதிரிதான் நம்ம வந்து நம்பணும். எந்த ஒரு விஷயமே இல்லைனாலும் இப்பதான் ஆரம்பிக்கிறோமோ அப்படிங்கும்போது எதுவுமே வந்து தாமதம் கிடையாது. இப்ப ஆரம்பிச்சா கூட நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்துரும். அடுத்தது வந்து 3வது கதை வந்து விடாமுயற்சி. நான் 10th படிக்கும் போது தமிழாசிரியர் வந்து ஒரு கதை சொன்னாரு. அதான் அவர் வந்து சின்ன வயசுல அப்பெல்லாம் வந்து படிக்க மாட்டாங்கல்ல, வாத்தியாரெல்லாம் அடிச்சா வீட்டை விட்டு ஓடுறது போறது வருது அந்த மாதிரி அந்த ஒரு கதை சொல்லிட்டு போது அவங்க அப்பா அம்மா திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டை விட்டு கோஸ்ட் பைய எடுத்துட்டு நான் கொடைக்கானல் போயிட்டேன், ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு ஹோட்டல் நம்ம அந்த பிளேட் எல்லாம் எடுத்து சாம்பார் எல்லாம் கொண்டு போகும்போது ஒருத்தவங்க மேல தெரியாம பட்டுருச்சு. ஒருத்தன் ஓய் பலார்னு கை நீட்டி அடிச்சிட்டான். அதை பார்த்தவங்க எங்க அப்பா அம்மாவே என்ன அடிச்சது இல்லை, நீ யாரா என்ன அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு தீபாவளி அப்போ வாங்கின பணத்தெல்லாம் வெடியெல்லாம் கொண்டு வரும்போது அப்பதான் வந்து வீட்டுல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, என்ன நீங்க கூட அடிச்சது இல்லையமா, எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அவரு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அவரோட ஃப்ரெண்டோட கதை இதெல்லாம். அவர் இந்த மாதிரி சொல்றது அவரோட ஃப்ரெண்டு அந்த அந்த போனது இவரு. ஆனா அதுக்கு அப்புறம் உள்ள
அவங்க ஃப்ரெண்டு தான் அந்த டைலரிங் எல்லாம் வச்சுட்டு அவர் ஒரு பெரிய ஆளானாரு. என்னாச்சு, இப்போ அவரு போகும்போது நமக்கு வந்து எல்லா நேரத்துலயுமே அன்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வெறுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? நமக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப விருப்பப்பட்டிருப்போம். இப்ப நம்மளே ஒரு பொருளை விரும்புறோம், நம்ம விரும்பப்பட்டப்ப அது கிடைச்சதுதான் நமக்கு அழகு. நம்ம அதை விருப்பம் வந்து ஒரு ஆசை வந்து நிராசையா போயிடுச்சு, ஒரு விஷயத்தை கடந்து போயிட்டோம், திரும்ப அது எவ்வளவுதான் நம்ம கைகள் வந்தாலும் அது மேல நமக்கு ஈடுபாடே சுத்தமா இருக்காது. இப்போ சின்ன வயசுல நம்மலாம் ஒரு பொருள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம், அப்பா அம்மாட்ட கேட்டிருப்போம், வாங்கி தராம இருந்திருப்பாங்க. அந்த பொருள்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், நல்லா தெரியும், போகும் வரும். ஆனா திரும்ப நம்ம அந்த பொருளை பார்க்கும்போது அது மேல நமக்கு ஒரு ஆசை இருக்காது, ஒரு பற்று வந்து மாறிடும். அது அவ்வளவுதான், சரி என்ன அப்படின்னு. அப்படிதான் வந்து அவரு ஒரு மனுஷன் உழைக்கிறான் அப்படின்னா வந்து அன்னன்னைக்கு சாப்பிட்டு செலவு பண்றவன் இருக்கான். ஆனா நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்மளால எவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு வாத்தியார் சொல்ற அதை ஸ்டூடெண்ட் அப்படியே செய்யறான்னா அவனோட ஒரு உழைப்பு இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்றோம், நம்ம எவ்வளவு கடின உழைப்பு போடுறோம், ஒரு கஷ்டத்தை ஏத்துக்கிற மனப்பக்கம் வரும்போது நம்ம புதுசா ஒரு விஷயத்த செய்வோம். அதுதான் அந்த விடாமுயற்சி சொல்லும். அடுத்து அந்த வெளிநாட்டு பயணங்கிறது வந்து எல்லாருக்குமே விருப்பப்பட்டா போறோம், அது மாதிரிதான் வந்து ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம். நம்ம ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது நம்ம அதிகம் கஷ்டப்படுவோம், அதுல இருந்து மீறி வெளில வருவோம், அந்த மாதிரி இருக்கும் அந்த பயணங்கிறது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற நம்மளாலே ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நண்பனை பார்த்து பேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது வெளியூர்ல இருக்கிற, அதுவும் எல்லாத்தையும் நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வராங்கும் போது அப்புறம் அவளை தவிர வேற என்ன இருக்கும் கணவனுக்கு. அதனால பேசுறது போறது வர்றது இப்படி இருக்கும்போது தொலை தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதே இப்ப வந்து நான் இங்க இருக்கேன், ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, நிலா இங்கேருந்து நைட்டு நான் பார்த்தாலும் அந்த நிலாவா தான் தெரியும், 3000 கிலோமீட்டருக்கு அவங்க அந்த பக்கம் பார்த்தாலும் நிலாவா தான் தெரியும். அப்படி நிலா தான் நம்மளுக்குள்ள தொடர்பு, நம்ம அப்படி பேசிப்போம் அப்படின்னு சொல்லி எழுதுனதுதான் அந்த கதை. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நமக்கு அந்த நினைப்பு ஒண்ணுதான், உடனே நினைச்சிட்டு இருப்பேன் நீ வர வரைக்கும் அப்படின்றதுதான் அந்த கதை. அடுத்தது வந்து கொரோனா காலங்கள். கோவிட்ல நம்ம எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா ஒவ்வொரு விஷயம் நம்ம சந்தோஷப்படுறதுக்குமே யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்கும், ஆனா வந்து அந்த ரோட்ல வந்து தூய்மை பணியாளரோ, ஒரு காவலர்களோ, ஒரு செவிலியரோ, ஒரு மருத்துவரோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம எல்லாம் குடும்பம் குட்டியோட வீட்டுல இருக்கும்போது அவங்க மட்டும் 24 மணி நேரமும் அந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து அந்த காற்றுல பரவுனால அந்த சூட் போட்டுட்டு இருக்கும்போது நம்மளால வெளியே போக முடியாது. அந்த ஹீட்லயும் அந்த வெப்பத்திலையும் அந்த டாக்டர்ஸ் பண்ற சேவை, அந்த போலீஸ்மேன் பண்றது, அவங்க துப்புரவு பணியாளர் பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்கள பாராட்ட மறந்துடுறோம். நம்மளதான் பாக்குறோமே தவிர மத்தவங்களை பார்க்க மாட்டோம். இப்போ ஒரு அவசரமா ஒரு விஷயம் போறோம், ஒரு ரோட்ல வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்மளோட மட்டும் தான் பாக்குறோம். அந்த ரோட்ல பொறுமையா போனீங்கன்னா அந்த குழந்தைங்க நடந்து போறதை பார்க்கலாம், ஒரு அப்பா அம்மா காய்கறி வாங்குறத பார்க்கலாம், ஒரு அந்த பஸ்ல ஒருத்தவங்க அன்பை பரிமாறிக்கிறத பார்க்கலாம். அது மாதிரி நம்ம ஒரு வேகமா போற ஒரு விஷயத்த கொஞ்சம் பொறுமையா பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கலாம். அந்த கொரோனா டைம்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 பேர் 1000 பேர்லாம் தேவை கிடையாது, 4 பேர் போதும். ஒரு கல்யாணம் அப்படின்னா பையனோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அவ்வளவுதான் போதும். அதே ஒரு துக்கத்துக்குனாலும் கூட இருந்த 4 பேர் போதும். நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா அந்த அன்பை பரிமாறிக்கிறதுக்காக பண்றோமே தவிர அது முக்கியம். நம்ம வந்து அந்த தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி தேவைக்கு 4 பேர், அவ்வளவுதான். அந்த ஒரு இதுல எழுதுன நோக்கத்துல எழுதுனது அந்த கதை. அடுத்தது வந்து அந்த மலர்விழி கதை வந்து எனக்கு எழுதுனதுலயே வந்து பேனாவை கீழே வைக்க முடியாத கதைனா அந்த மலர்விழி கதை தான். எழுத ஆரம்பிச்சதுதான் அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் 1 வாரம் எழுதுனேன். அதை கண்டினியூஸா போயிட்டே இருந்தது. அப்ப நிக்கவே இல்லை, தொடர்ந்து எழுதிட்டே இருந்தேன். இடையில 2 பக்கத்தை கிழிக்கிறது, மறுபடியும் எழுதுறது, கிழிக்கிறது, மறுபடியும் எழுதுறது, இப்படியே போயிட்டு இருந்தது. இது எப்படா முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதுக்கு மேல முடிச்சிருவோம், படிக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிரும். ஆனா அது கதை போர் அடிக்காது, அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா போயிட்டே இருக்கும். எனக்குமே எழுத 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 வார்த்தை வந்துட்டே இருக்காது, நிப்பாட்ட வேணா வைக்கவே நேரம் பார்த்து நைட்டு 2 மணி வரைக்கும் எல்லாம் எழுதியிருக்கேன் அந்த கதையில ஒரு சில நேரம். அப்படி எழுதும் போது சரி இது ஒரே கதையா வச்சிருந்தா படிக்க முடியாது, அதனால அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு லைஃப் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் மதுரையில பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ ஒரு கதை சொல்றாங்க, சரி கதை நல்லா ஆர்வமா இருக்கேன்னு நீங்களும் கவனிக்கணுமா, நானும் கவனிச்சுட்டு உட்காந்துருந்தேன். சரி என்ன சொல்றாங்க பேசி முடிச்சுட்டு கடைசியில தான் சொல்றாங்க அவங்க, இதெல்லாம் என்னோட கதை, நான் தான் வந்து செவிலியரா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தாரையா ஊத்துது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை போய் பார்த்து, இந்த மாதிரி நீங்க சொன்னதை வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான் இருக்கேன், நான் வந்து புக் எழுதலான் இருக்கேன், தாராளமா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. பார்த்து அந்த ஒரு 2 நிமிஷம் ஒரு அன்பு, யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க நம்ம ஏன் அழணும், ஒருத்தன் ஒரு வலி வேதனையை சொல்றாங்க போது செவி சாய்க்கணும். நம்ம இப்போ வந்து நிறைய பேர் நம்ம செவி கொடுத்து கேட்கறது கிடையாது. அது கேட்டதுனால
இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையை இவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போய் ஒரு சேர்க்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு கிடைச்ச வெற்றிங்கும் போது இந்த புக்கை படிச்சுட்டு அவங்க சொன்ன ஒரு கருத்துக்கள் என்ன இன்னும் வந்து பரவாயில்ல, அந்த கருத்தை கொண்டு போய் 2 பேர் சேர்த்துட்டேன்னு எனக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கு. அடுத்தது இந்த காதல்ங்கிற கதைக்கு வந்து எல்லா கதையும் நான் எழுதிட்டேன், ஒரு கதை மட்டும் 9 கதை தான் இருக்கு, 10வது ஒரு கதை வச்சா புக் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருந்தான் சூர்யான்னு, அவன்கிட்ட மாப்பிள்ள ஒரு கதை மட்டும் குறையுதுடா அப்படின்னும் போது என் கதையை வேணா எழுதுறா அப்படின்னா, சரி சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னான். இந்த மாதிரி அப்பா அம்மா லவ் மேரேஜ், சின்ன வயசுல கொடைக்கானல் போனாங்க, அம்மா தோடு மட்டும் தான் வச்சிருந்தாங்க, அப்புறம் அப்படி அவ்வளவுதான் சொன்னான். நானா அப்புறம் உட்காந்து எழுதி அதை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து, டேய் உண்மையா நடந்தது கூட இந்த அளவுக்கு இல்லடா, ஏன்டா அப்படி எழுதி வச்சிருக்க அப்படின்னா, மாப்பிள்ள அப்பதான் மாப்பிள்ள 4 பேருக்கு தெரியும், அப்பதான் படிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த கதையை அவங்க அப்பா அம்மா கிட்ட படிச்சப்ப கூட இவனடா கூட இருந்து பார்த்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது நான் ஏதோ அவங்க கூட டிராவல் பண்ணி இருந்த மாதிரி நான் எழுதி வச்சு நடந்தது எல்லாமே உண்மைங்கிறாங்க அவங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம எண்ணத்துக்கு தான் எழுதி வச்சிருக்கோம், அவங்க எப்படி இந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அந்த கதையில என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்காக ஒரு அன்பு செலுத்தும் போது நமக்கு அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டமாவே தெரிஞ்சுக்காது. வீடை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு எதுக்குன்னே ஒரு தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம ஏன் வாழணும்? அன்பு நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? அன்பை தவிர வேற எதுவும் தர முடியாதுல்ல. அதுதான் அந்த கதை. அடுத்தது அந்த திருவிழாவும் ரத்த களமுங்கிற கதையில வந்து ஒரு அந்த 1970 80ல எனக்கு அம்மாவோட அந்த தாத்தா பாட்டிஸ்ல வருவாங்கல்ல, அந்த ரிலேஷன்ல வர்றவங்க, அவங்க ஒரு பெரியப்பா வேணும், தூரத்தை சொந்தம், அந்த மாதிரி அவங்க அந்த 70 80 அந்த 140 தடை உத்தரவு இப்பதானே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஒரு 70 80லயே வந்திருக்கு அப்படின்னா அது அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கே ஒரு காரணம், அந்த ஊருக்கு அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுதான். அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்ப யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து அடிக்க வராங்க, நம்ம போயிட்டு அடிச்சவனு திரும்ப அடிச்சோம்னா அது பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசா தாங்க. அடிக்கிறியா, ஏசு சொன்ன மாதிரி ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு, அவனே ஏச்சி போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து அந்த கதையில சரி விடு, நம்ம அக்கா பையன் தானே, நம்ம சித்தப்பா தம்பி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த உறவுகள் இருக்கும்போது அவங்க வந்து கிண்டல் பண்ணதானே செய்வாங்க. இப்ப அக்கா பொண்ணு இருக்காங்கும் போது அந்த மாமன் பையனுக்கு இல்லாத உறவா, அது மாதிரிதான். ஆனா அந்த தூண்டுதல், நண்பர்கள் தூண்டுதல்னால நீ தப்பான ஒரு விஷயத்த முன்னோட்டம் வைக்கும் போது, நீ ஏன் ஒரு தப்பு பண்ணும்போது ஒருத்தன் வந்து இப்போ அமைதியா இருக்குன்றதுனால அவனுக்கு எதுவுமே பிரச்சனை பண்ண தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. எல்லாம் ஒரு காலத்துல பண்ணிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுங்கிட்டு இருக்கவன, சும்மா இருக்கிறவனை போய் நீ வம்பளுக்கு அவன் சும்மா இருப்பானா, அந்த கதை தான் அது. அடுத்தது 10வது கதை வந்து முதலும் நீதான் முடிவும் நீதான். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாங்கிறது, அந்த பொண்ணு ஒரு நாள் 2 நாள் கண்டுபிடிச்சிருவாங்க, அவன் ஒன்ன தாண்டி பாக்குறான், உன் பின்னாடி தான் ஃபாலோ பண்ண, சரி இருக்கட்டும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து பெருசாலாம் யோசிக்க மாட்டான், சும்மா போறது வர்றது சாப்பிடுறது இப்படி ஒரு நார்மலா இருக்கிறது தான். அப்படி ஏகப்பட்ட வழியில வெளிப்படுத்தியும் ஒருத்தனுக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒரு பொருள், ஆசைப்பட்ட பொருள் நம்ம கையில கிடைக்கிற நேரம் அந்த பொருள் நம்ம கையில இருக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் ஒருத்தன் விளையாட்டு. இப்போ இந்த மாதிரி என் ஸ்கூல் படிச்ச ஒரு பொண்ணு தான் 9ல இருந்து 12 வரைக்கும் படிச்சாங்க. அப்புறம் காலேஜ் எல்லாம் தொடர்புல இருந்தாங்க, நல்லா பேசிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம நண்பன்ட்ட சொல்லி ஆறுதல் கேட்போம், அழுவோம், போவோம், வருவோம். ஆனா இப்போ ஒரு சில நண்பன் வந்து நம்ம சொல்லி அவனுக்கு வந்து கஷ்டமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டத்தை சொல்ல மாட்டான். நண்பர்கள் உறவினர்கள்லாம் எதுக்கு, நம்ம கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் கேட்கறதுக்காக தானே தவிர மத்ததுக்கு கிடையாது, உதவுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை சொல்லி பகிர்ந்த கூடாது? என்ன அவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும், ஏன் இறக்கணும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்ல. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கடந்து போறதுதான் மனுஷன். போராடி பார்க்கணும், போராடி கிடைக்கலையா ஒண்ணு நம்ம ஒரு திட்டம் போட்டு வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். அப்படின்னா வாழ்க்கை போற திட்டத்துல நம்ம போகணும். நம்மளா ஒரு வந்து பிறக்கிறதுக்கு வேணா அப்பா அம்மா காரணமாக, சாகிறதுக்கு உன் உயிரை வந்து எடுக்கிறது உரிமை உனக்கே கிடையாது, வாழ்றதுக்கான உரிமை தான் உனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தற்கொலைகளை வந்து தவிர்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷனால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அப்படின்னு நினைச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சிருப்பாரா? 1000 முறை தோத்து ஒரு முறை தோத்ததுக்கே நம்ம இவ்வளவு யோசிக்கிற போது, அந்த பையனை வந்து அவங்க அப்பா அம்மா அந்த ஸ்கூல்ல வந்து யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க? ஒரு மன வளர்ச்சி குன்றிய பையனா இருக்கா, அவனை வந்து எங்க ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியாது, எங்க ஸ்கூலோட ரெப்புடேஷன் கிட்ட போய் அப்படியெல்லாம் பேசின அந்த ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அவங்க அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்றான், நினைச்சிருப்பேன் அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, உன்னை படிக்க வைக்க இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ஒரு உற்சாகப்படுத்தி அந்த பையன் இன்னைக்கு ஒரு லைட் எரியுது காரணமா இருந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணணும். தோத்துட்டோமா அதுல இருந்து அனுபவத்தை எடுத்துட்டு அடுத்த வழிக்கு போகணும். அவ்வளவுதான், 10 கதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு
என்னென்ன சந்தேகம் இருக்கோ கேளுங்க, அதுக்கான பதில நான் சொல்றேன். இல்ல அந்த முதல் அது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் 2020 21 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இந்த மாதிரி அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பழக்கம். அப்போ வந்து ஸ்கூல் 10th நாங்கெல்லாம் 10th ஒன்னா படிச்சோம். ஒரு 40 பேர் தான் இருப்போம். அதுல ஒரு 5 பொண்ணுங்க தான் அவங்க. அதுல அந்த ஒரு பொண்ணு பேர் வந்து அவங்க பேர் வந்து ஆஷா தேவி. 5 பேர் தான் இருப்பாங்க. நம்ம அந்த 12th எல்லாம் முடிச்சு காலேஜ் போகும்போது அப்போ எல்லாம் ஃபோன் நம்பர் மட்டும் தானே இருக்கும். அப்போ அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நல்ல பழக்கம். என்னை பத்தி அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணை பத்தி எங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கையில வந்து காலேஜ் எல்லாம் வேற வேற காலேஜ் போயிட்டு பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவோ சம்திங், அந்த காரணமே எனக்கு வந்து இன்னும் தெரியல. இன்னும் நானும் அந்த காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கிடைச்சுன்னா உங்களுக்கும் கண்டிப்பா பகிர்றேன். வந்து என்னாச்சுன்னா அந்த அந்த ஃப்ரெண்ட் 5 பொண்ணுங்க சொன்னல, அதுல ஒரு பொண்ணு போனான்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஆஷாக்கு, நாங்களாம் பார்க்க போறோம், நீ வா அப்படின்னு சொல்லி தான் என்னை கூட்டு போறாங்க. எனக்கு பரிச்சு இருக்கு, நான் ஒரு 9ல இருந்து 11 மணி வரைக்கும் 12 வரைக்கும் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வண்டி எடுத்துட்டு அது ஒரு 50 கிலோமீட்டர் வரும் வீட்டுல இருந்து. வண்டி எடுத்துட்டு அங்க போய் ஒரு 1 மணிக்கு போயிட்டோம். அந்த பொண்ணு நாங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கோம், நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி போயிட்டு அந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்கோம். அப்பதான் அந்த பொண்ணு வராங்க. அப்பதான் போறோம், இந்த மாதிரி ஆசா தவறிட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடாச்சு, நல்லா தானே பேசி போயிட்டு வந்திருந்தாங்க. அந்த தீபாவளி டைம்ல நல்லா பேசினாங்க. திடீர்னு இருக்கும்போது ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவமே இல்லை. ஒரு சில விஷயம்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது இல்ல, அந்த மாதிரி எனக்கு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவமே இல்லை. என்ன இப்படி ஆயிடுச்சு, போய் பக்கத்துல நின்று நான் பார்த்துட்டு தூங்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டுறேன். எல்லாம் பாக்குறாங்க, நான் எந்திரி எந்திரி நான் பாட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னால வந்து உணர்வுகள் வந்து அந்த இடத்த கட்டுப்படுத்தவே முடியல. புடிச்சு நான் பாட்டுக்கு புடிச்சு அழுறேன். ஏன் இப்படி பண்ண, என்னாச்சு உனக்கு, ஒரு பிரச்சனை, எல்லா கஷ்டமும் வந்து சொல்றேன், உன்கிட்ட போறேன் வரேன், நீ இப்படி என்கிட்ட சொல்லாம இப்படி போயிட்டே இருமே, யார் என்ன கூப்பிடுவா, யாரு பேசுவான்னு ஒரு ஆதங்கம். எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த பையன் இப்படி அழுகுறான் போறான் வரான், அவன் கூட படிச்ச பையன் 3-4 வருஷமா தெரியும். எனக்கு தெரியல அந்த பொண்ணு இவ்வளவு நாள் என் பின்னாடி சுத்திட்டு இருக்குன்னு. அது அப்புறம் அந்த இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி கூப்பிட்ட பொண்ணு, இந்த மாதிரி உடம்பு சலன் கூப்பிட்ட பொண்ணு தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை சொல்லுது. என்னால வந்து அப்ப அதை வந்து ஒரு தாண்டவே முடியல. அப்புறம் அந்த மாசம் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு 23ஆம் தேதி ஜூன் 23ஆம் தேதி தவறுனுச்சு 2021. எனக்கு அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த 23ஆம் தேதி வரும்போது என்னையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி அழுக வரும், ஒரு மாதிரி உடஞ்சுப்பேன், ஒரு மாதிரி அழுகுவேன். ஒரு நாள் நைட்டு இப்படிதான் ஒரு 2:30 மணி இருக்கும். அந்த டைம்ல தான் எந்திரிச்சு உட்காந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருக்கு, தண்ணி வந்துட்டே இருக்கு. நான் பாட்டுக்கு ஒரு நோட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பேனா வச்சதுதான், எதனையும் எதிர்பாராமல் வருவது காதலான்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அந்த மொத்தத்தையும் எழுதி முடிச்சு அதுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியா இருந்தது. என்னை மன்னிச்சிரு, எனக்கு வந்து எதுவுமே தெரியல. ஏன்னா நான் வந்து ரோட்ல ஒருத்தன் லிஃப்ட் கேட்கறான், ஒரு அவசரம் நான் போகும்போது லிஃப்ட் கொடுக்கணும்னா கூட நான் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ ஒருத்தன் கேட்டானே என்னால உதவி பண்ண முடியல அப்படின்னு. இப்படி கூட உயிருக்கு உயிரா ஒருத்தன் இருக்கும்போது இப்படி இழந்துட்டேனே, ஒருவேளை வந்து நான் நல்லா பேசி பழகுதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருப்பாளோ, என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்குமோ, என்னால ஒருவேளை அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்துருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி இன்னும் அதுக்கான பிரச்சனையை தீர்வை நோக்கி நானும் ஓடிட்டு இருக்கேன். அது இன்னும் என் கண்ணுக்கும் புலப்படல. இன்னும் அதை தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ ஜெயகாந்தன் வந்து அக்னி பிரவேசத்துக்கு வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் வருவாங்க. அதே மாதிரி இதை நீங்க தொடர்ந்து வேற மாதிரி ஒரு கதை களத்தை உருவாக்குறீங்க, எப்படி கொண்டு போவீங்க? ஏன்னா அந்த கதையோட முடிவு வந்து ஒரு ஏக்கத்திலே இருக்கும், மகன் போவானா இல்ல வந்து அந்த நினைவுகளோடயே வாழ்வாளா? இது உங்களுக்கு பதில் வந்து நான் அடுத்த புத்தகத்துல சொல்லட்டுமா? கண்டிப்பா. யாருக்கிட்டையுமே நான் அந்த எழுதின கதையை வந்து இவ்வளவு இதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல் இல்லை. உங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது இந்த இதுக்கு இவ்வளவுதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்துக்கும் குமிழ்முனை, இந்த புத்தகம் வெளியே குமிழ்முனை வந்து எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னா, நான் பாட்டுக்கு இருப்பேன், வந்து வா போன்னு புடிச்சு வந்துருவாங்க ஒரு விஷயத்துக்கும். எனக்கு எப்படின்னா ஒரு வழி தெரியல, எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும், ஆனா அதுக்கான வழி கிடைக்கல. அந்த குமிழ்முனை தான் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்து, இதுல இருந்து இங்க போ, அடுத்து அங்க போன்னு
ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன சக்சஸ் இருந்திருக்கும், அந்த சான்றோன்னு என்ன கேட்டதா இன்னொரு உள்ள ஒரு குரல். அது மாதிரி குமிழ்முனைக்கு நான் ஒரு நல்ல இடத்துக்கு போனா குமிழ்முனைக்கு அதை விட ஒரு பெருமை எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட 3வது நிகழ்வு இது. நாங்கள் வழக்கமாக இன்னொரு பார்வையும் வச்சுருப்போம். இது வந்து புத்தக பார்வைங்கிற ஒரு நிகழ்வு, 3வது நிகழ்வு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலக்கிய பந்துன்னு சொல்லி ஒரு நிகழ்வு வச்சுக்கிட்டு இருந்தோம். அது இப்போதைக்கு அது அடுத்த மாதத்துலேருந்து தொடரும். இன்றைக்கி 3வது நிகழ்வில் என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் உருவானது கதை என்னென்னா, கடந்த 2022 நாங்கள் வந்து இப்போ எல்லாம் சொன்னாங்க இங்கெல்லாம் முத்துக்கள் வந்திருக்குன்னு. அதாவது முத்துக்களை தேட வேண்டிய இடத்துல தேடி இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, நான் வானத்தில் தேடிட்டு இருந்திருக்கேன். அதனால் வானத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு விண்மீன் கிடைக்கும், இல்லை நட்சத்திரம் கிடைக்கும் தேடி பார்த்தா அது பகலில் தேடினா அதுவும் கிடைக்கல. அதனால் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு 2 வருஷமாக அதனோட முயற்சியை அப்படியே வானத்தில் உள்ளதை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டேன். அது வேண்டாம், தொடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கடலுக்குள்ளே வந்துட்டேன். ஆழக்கடலுக்குள்ளே நாங்கள் ஒத்தையில் இல்லை, 4-5 பேருக்குள்ளே இருக்கோம். 5 பேருங்கிறது வெளிப்பார்வைக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தேடினதில் தான் இந்த 4 முத்துக்கள் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மற்றவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, என்னை பொறுத்தவரை அந்த கடந்த 2 வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க, இப்போ நம்ம எழுத்தாளர் இளைஞர் போல் பெரிய கனவு கண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, எனக்கு இப்படி திருமணம் வரணும், இப்படி குழந்தை பிறக்கணும், அப்படிலாம் ஒரு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்த கனவும் ஒரு நாள் நிறைவேறினா எப்படி இருக்கும், அதுபோல் இன்னைக்கு பார்க்குறது என்னோட இதில் 4 கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறதுல பெரிய சந்தோஷமும் இதுதான். ஏன்னா இதை மறக்கவே முடியாது. ஏன்னா இதுலேருந்து என்னோட இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட பயணம் இது போலத்தான் இன்னும் இதோட அடுத்தடுத்து போகும். ஏன்னா இந்த வாழ்த்துறை வழங்கினவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் இந்த வாழ்த்துறை வழங்கினவங்க இந்த 2 பேரோட வாழ்த்துக்கள் கிடைச்ச பெரிய விஷயம். ஏன்னா அதில் ஷெரீப் சார் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா எங்களோட வாழ்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட வாழ்த்துக்கள் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போய்கிட்டே இருக்கும். படிக்கட்டு வந்து நீங்கள் சாதாரணமாக சாலை பயணம் இல்லை, இது படிக்கட்டு பயணம். ஏன் படிக்கட்டு பயணம் சொல்கிறோம்னா, படிக்கட்டுங்கிறது ஒரு படி எடுத்து ஒரு படி மேலே தான் போகும், அதுதான் படிக்கட்டு. இது வந்து ஏறுற படிக்கட்டு. அவரோட வாழ்த்துல நாங்கள் படிக்கட்டு பயணமாக தான் உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி திடீர்னு ரவீன் யோசிச்சார். அவர் தான் எங்களை இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு கூட்டு போய் மாணவிகளோட சந்திக்கிறதுக்கு. ஏன்னா ஏன் இந்த மாணவர்களை கூப்பிட்றோம் அப்படின்னா, பெரியவங்களெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அவங்க பேசி அவங்க அனுபவத்தில் சொல்லி ஒன்றுமே அதில் ஒரு பெரிய அளவில் பலன் இல்லை. இப்போ அந்த மாணவிகள்கிட்ட போகும்போது இவங்க என்ன வராங்கன்னா, சார் சொன்ன மாதிரி இவங்கள ஒரு கதை சொல்லியா சொல்லியிருக்காங்க. ஒரு கதை எழுத்தாளர், அதனால கதை சொல்லியா சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குற அந்த 4 பேருமே பெரிய கதை சொல்லியா வரப்போறீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கான பயிற்சி இதுதான் பயிற்சி. எங்களோட வந்து நற்பணி மன்றங்கிறது ஒரு பயிற்சி கூடம் தான். இங்கே வந்து பயிற்சி படுறீங்க. சில நேரங்களில் நாங்களே போய் பள்ளி கல்லூரிகளில் நேரில் போய் வைப்போம். இந்த ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ்க்குலாம் போயிருக்கிறோம். நாங்கள் அங்கே போய் அந்த மாணவர்கள்ட்ட 1ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள்ட்ட பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி தான். இன்னைக்கு நீங்கள் புத்தகத்தை வாசித்ததை கவிதையும் சரி கதையும் சரி அப்படியே சொல்லியிருக்கீங்க. அந்த புத்தகம் எல்லாம் தூக்கி வச்சுட்டு எதுவுமே இல்லை, புத்தகத்தோட தலைப்பே இல்லை, நீங்கள் சொன்னது மட்டும் எடுத்து பாருங்க, பெரிய கதை சொல்லிட்டீங்க தான். ஏன்னா அந்த கதைகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்களே இல்லை. ஏன்னா பாட்டிகள் சொன்ன கதைகள்லாம் இப்போ இங்கே யாருமே இல்லை. இப்போ உள்ள பாட்டிங்க கதை சொல்றதுக்கு பாட்டிகளே கிடையாது. பாட்டிகள்கிட்ட கதையும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, உங்க தாத்தா என்னை போட்டு அடிச்சாரு, இதுதான் சொல்லுவாங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்கள்ட்ட உங்க அம்மா அப்பா சண்டை போட்டதான் கதையா இருக்கும். அது கூட இல்லை, இப்போ சண்டை போடுறதுக்கும் நேரம் இல்லை. ஏன்னா அவங்க பூரா சீரியல் பார்த்து போயிடுறாங்களா, அந்த கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு திரைப்படத்தில் கூட வடிவேல் வேகமா கார் ஓட்டிட்டு போவார், ஆட்டோல வந்து அவன் மண்டை உடச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும். அது போலத்தான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த கதையை சொல்லணும்னா நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்பட்ட கதைகள்லாம் அந்த புத்தகங்களா வந்திருக்குது. புத்தகங்களை நீங்க வாசிக்கிறீங்க, வாசித்ததை விட நீங்க சொல்ற விதம் தான் பெரிய விஷயமா இருக்கு. அதை எழுத்தாளர் சொன்ன உணர்ச்சியை விட நீங்க சொல்ற உணர்ச்சி, சரி ஐயா சொன்ன மாதிரி கற்றலில் கேட்டல் நன்றுன்னு சொன்னாங்க இல்லையா, அது கேட்கும் போது அந்த கதைகளுக்குள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. பொதுவாகவே வாசித்து கதைக்குள்ள போவாங்க, ஆனா நீங்க சொல்றதை கேட்டு கதைக்குள்ள போறது அதை விட பெரிய தனி திறமை உங்களுக்கு. அதனால
இன்னும் நீங்கள் வரவங்களாம் நீங்கள் பேச்சாளர்கள்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை நீங்களும் சரியான கதை சொல்லிங்க. இன்னும் வளரணும். எங்களோட நோக்கம் போல, அதாவது இனிமே இதுவரைக்கும் நான் எங்களோட சொல்லியிருந்தேன், இனிமே எங்களோட இல்லை நம்மளோட நோக்கம் போல. ஏன்னா நீங்களும் இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்துக்குள்ள நீங்களும் ஒரு அங்கத்தினர். ஏன்னா உங்களுக்கு அப்புறம் உங்க சம வயதில் உள்ளவங்களும் சரி, உங்களோட வயது கம்மியாக இருந்தவங்களும் சரி, உங்களுக்கு அப்புறம் நீங்க இது போல மாணவர்களை உருவாக்கணும். அவங்களே கூட்டிட்டு வாங்க. இதுல பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் சொல்லுது, மாணவி வர்றாங்கன்னா மாணவியோட பெற்றோர் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இதுதான் பெரிய விஷயம். நீங்க கை கொடுத்து கொண்டு வர்றதுதான். இப்ப நிறைய பேர் அதை பண்றதே இல்லை. உனக்கு வேற வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா அப்பாவுக்கு வேலை வந்திருக்கும். இருந்தாலும் மகளோட திறமையை கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா இதுல பெரிய சிறப்பு என்னன்னா, அப்பா நான் பேச போறேன், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொன்னீங்க பாருங்க. ஆனா உங்களோட உணர்ச்சி வசப்பட்டு பேச்சு நீங்க நினைச்சிருக்கலாம் நம்ம அப்பா வெளியே போயிருக்காங்க. ஆனா நிறைய அப்பாக்கள் உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம பொண்ணு இப்படி பேசுமா அப்படின்னு. அந்த ஒரு உணர்வு தான் எங்களுக்கு வந்தது. ஏன்னா கேட்கும்போது நாளைக்கு அப்பா வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுக்குவாங்க, ஓ இப்படிதான் பேசுனியா அப்படின்னு. ஏன்னா சார் சொன்ன மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்கள் அதிகமானதான். ரொம்ப நிறைய பேசணும், நிறைய கதை சொல்லிகளை உருவாக்கணும். சரியா? முக்கியமான விஷயம் இதுதான். எங்களோட அடிப்படை கொள்கை, நாம வளரணும், நமக்கு பின்னாடி ஒருத்தங்களை வளர்த்து கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் 22ல ஏன் அதை பற்றி சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களா தேடி அலைஞ்சோம். இப்படிதான் பேசலாமான்னு. எங்கேயுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்மளே உருவாக்குவோமேன்னு சொல்லி அப்பவும் நாங்க பேசணும்னு நினைக்கிறேன். பின்னாடி வர்றவங்க பேச வைக்கணும். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே நடந்துச்சு, நான் பின்னாடி தான் இருந்துகிட்டு இருந்தோம். இப்படி பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு எங்களையும் இயக்கிறதுக்கு ஒருத்தர் பின்னாடி இருந்துகிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாங்க சும்மா வர முடியாது. நான் சும்மா வந்துட்டு சொல்ல முடியாது. எங்களே இயக்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தருங்க. அவங்க பணி நிறைய பெற்றவங்க. அதனால அவங்களுக்கு பணி நிறையனா அந்த வருமானத்துக்காக பணி பார்த்தாங்களா, அந்த பணி தான் நிறைவு. எங்களை இயக்கிற பணியில நிறைவே இல்லை. அதனால அதுல எங்களை இயக்க அவங்களுக்கு ஒரு மன நிறைவு தான் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சங்கிலி தொடராகத்தான் இருக்கிறோம். அண்ணன் பாலண்ணன்லாம் நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா, சரி மாரிமுத்தண்ணே வந்துடுறேன் அப்படின்னாரு. என்ன ஏன் எதுக்குன்னு கேட்கல, நான் வந்துடுறேனே அப்படின்னாரு. எனக்கே பெரிய ஆச்சரியம் வந்துச்சு, என்னடா பேசுறதுக்குள்ள மாரிமுத்தண்ணே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே அழைப்புதல் நம்ம வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் போகுது. ஒவ்வொரு நாள் நினைவூட்டலை போட்டுட்டு இருந்தேன். தம்பி தான் நினைவூட்டலை பார்த்தோன்னா கோவப்பட்டா, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மெசேஜே போட்டாரு. நிகழ்ச்சிக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி போட்டாரா, ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ இது நம்ம நற்பணி மன்றத்தை பற்றி குறித்து சொன்னது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? ஏன்னா எதுக்குன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் அப்படிதான் ஒரு மாதிரி அமைதியாக போகும். இப்போ பெரியவங்கெல்லாம் வாழ்த்துறை வரும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு கலகலப்பாகவே போயிட்டு இருக்கோம். இப்போ சொல்லிட்டாங்க, அந்த சொன்னாங்களா, இதுதான் விஷயம். இப்போ இவங்க பேசுனதுல இருந்து எங்களுக்கு அடுத்த கூட்டம் ஒரு தலைப்பு வைக்கலாம்னு திட்டமிட்டோம். இந்த குரல் வழி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாங்க இல்லையா, அது நமக்கு கொஞ்சம் பலனுள்ளதா இருக்கு இல்லையா. இவங்க தெரிஞ்ச விஷயம் சொல்றாங்க, அவங்க தெரிஞ்ச விஷயம் சொல்றாங்க. அதுக்கான ஒரு திட்டமிடுதல் வச்சிருக்கிறோம். விரைவில் அந்த ஒரு சந்திப்பு நம்ம நிச்சயம் நடத்துவோம். இது கண்டிப்பா அதையும் செஞ்சா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க மாதிரி அனுபவசாலிகிட்ட இருந்து நிறைய விஷயம் கேட்டுக்கலாம், நம்ம போய் இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால மாணவர்கள் மறந்துடாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. உங்களுக்கு பின்னாடி நிறைய பேரை அழைச்சிட்டு வரணும், உங்களை மாதிரி அவங்களே உருவாக்கணும். இதுதான் விஷயம். சரியா? இப்போ வருகின்ற அனைவருக்குமே நான் நன்றி சொல்லுங்க. ஃபார்மாலிட்டிக்காக ஒருத்தராக சொல்லணும் நிலையில எல்லாரும் நம்ம உறவினர்கள் தான். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்னா புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் குமிழ்முனை பதிப்பகம். சொல்ல போனா குமிழ்முனை பதிப்பகத்தை பத்தி சொல்லணும். என்னன்னா, அவங்க எங்களுக்கு பெரிய சப்போர்ட். புதுசா புத்தகத்தை வாங்கி பதிவிச்சிருவாங்க, அந்த புத்தகத்தை நம்ம பார்வையிட்டுருவோம். இதோட பெரிய சப்போர்ட் வேணுமா? அவங்க விதையா இருக்கிறாங்க, நம்ம மரமாக்குறோம், அவ்வளவுதான். அந்த விதை எங்க இருந்து வருதுன்னா குமிழ்முனையில இருந்து வருது. சரி, இங்க மரமாகிருச்சு. இப்ப நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அடுத்து புத்தகம் போடுவீங்க. உங்க புத்தகம் திரும்பியும் குமிழ்முனைக்கு வரும். திரும்ப உங்க புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்க முன்னாடி உட்கார்ந்துருப்பீங்களா இல்லையா? இன்னைக்கு மாணவின்னு போட்டிருக்கோம் அழைப்புதல்ல, நாளைக்கு நீங்களாம் எழுத்தாளர்களா இருக்கணும், ஒரு படைப்பாளர்களா இருக்கணும். அந்த படைப்புக்கான உந்து சக்தி இந்த நற்பணி மன்றம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நற்பணி மன்றத்தோட தொடர்புல இருங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து உருவாக்குங்க. சரியா? வருகிற அனைவருக்கும் நன்றி.